நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் இம்மட்டுமாய் எங்களை நடத்தி கொண்டு வந்த எல்லா தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலம் இந்த திருச்சபையை நடத்த நீர் கிருபை தந்தீர். நீர் அழைத்தீர், வேறு பிரித்தீர், ஸ்தாபித்தீர், வேலி அடைத்தீர், பாதுகாத்து கொண்டீர், நடத்தி கொண்டிருக்கிறீர். இன்னும் நீர் வருகிற வரைக்கும் நடத்தப் போகிறீர். ஆண்டவரே, 24 ஆண்டு காலம் இந்த தேவனாய் கர்த்தர் கூட இருந்து நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அப்பா, உம்முடைய மகிமை, இரக்கம், தயவு, ஆண்டவரே உம்முடைய வரம் எல்லாம் இந்த ஊழியத்தின் மேல் தங்கி இருக்கட்டும். அப்பா, தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைவிடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த கேள்வி 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று அவருடைய வருகை, இன்னொன்று உலகத்தின் முடிவு. ஏன் வருகையும் உலகத்தின் முடிவையும் ஒன்றாக கேட்கிறார்கள் என்று சொன்னால், உலகத்தின் முடிவு என்று நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பூமியினுடைய முடிவு அல்ல, இந்த பூமி அழிய போது அது அல்ல. உலகத்தின் முடிவு என்றால், ஆண்டவர் முதல்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த பூமியில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க தொடங்குகிறார். 3வது நாளில் மரம் செடி கொடி, 4வது நாளில் சூரியன் சந்திரன், 5வது நாளில் மீன்கள் பறவைகள், 6வது நாளில் மிருகங்கள் மனுஷர்கள் என்று சொல்லி கர்த்தர் படைக்கிறார். இந்த எல்லா படைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் உலகம். பூமி முன்பு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆனால் பூமி இருந்துச்சு. அந்த பூமிக்குள்ளே கர்த்தர் உலகத்தை உண்டாக்குகிறார். இந்த உலகம் ஒவ்வொரு காலகட்டத்தில் முடியும், திருப்பி என்ன செய்யும், ரீஸ்டார்ட் ஆகும். உதாரணமாக ஆதாம் காலத்திலேருந்து நோவா காலம் வரைக்கும் இந்த உலகம் இருந்தது. அதற்கு பிறகு ஜலப்பிரளயம் என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. திருப்பி ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை நோவாவை கொண்டு அவன் சந்ததியை கொண்டு உருவாக்குறார். அதுக்கப்புறம் ஒரு 2000 வருஷம் இயேசுவின் காலகிருஷ்ணம் வரைக்கும் உலகம் வேறு விதமாக இருந்தது. அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு புதிய பிரமாணம், பாவ மன்னிப்பு பிரமாணம் எல்லாம் உலகம் வேறு விதமாக இருக்கிறது. இப்போ அதே மாதிரி இப்போ 2000 வருஷம் ஆயிருக்கு. இப்போது இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். வரும் பொழுது எப்படி நோவா காலத்தில் நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மத்திய 24, 37, 38 இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரியதான ஒரு அழிவும், அதற்கு பிறகு எப்படி நோவா காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தாரோ அதே மாதிரி 1000 வருட அரசாட்சி பூமியிலே தொடங்கும். ஸோ இதைத்தான் உலகத்தின் முடிவு என்று நாம் சொல்லுகிறோம். பூமியின் முடிவு அல்ல. அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி, அதற்கு பிறகு கொஞ்ச காலம் பிசாசு கட்டவிழ்க்கப்பட வேண்டும், அதற்கு பிறகு மாக்கோகு கூட்டம், அதற்கு பிறகு ஒரு யுத்தம். அது இன்னும் இருக்குது, பூமி ரொம்ப காலம் இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிறது உலகத்தின் முடிவும் கிறிஸ்துவின் வருகையும். அதோட அர்த்தம் என்னென்னா, இயேசுவின் வருகையோடு கூட சபை காலம் முடிவடைந்து விடும். இந்த சபை காலம் முடிவடைந்த பிறகு ஒரு உபத்திரவ காலம் வரும் பூமியில். இந்த உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக இந்த உலகத்தை தன்னுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் மீண்டுமாக அக்கினியினால் புடமிட்டது போல சுட்டெரித்து மீண்டும் உருவாக்கி அவர் அதில் 1000 வருஷ அரசாட்சி செய்ய போகிறார். ஸோ இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற டைம்லைன். இப்போ சீஷர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அதோட அர்த்தம் என்னென்னா, இயேசு வரப்போகிறார், சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. இந்த பூமியானது நோவா காலத்தில் தண்ணியில் அழிக்கப்பட்ட மாதிரி இன்னும் ஒரு விசை நெருப்பில் சுத்திகரிக்கப்படும். அதற்கு பிறகு ஒரு 1000 வருஷ அரசாட்சி, உபத்திரவ காலம், 1000 வருஷ அரசாட்சி எல்லாம் வரும். ஸோ அதற்கான அடையாளங்களைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த அடையாளத்தை தான் 4வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதில் குறிப்பாக 8வது வசனம் வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அடையாளம் அங்கே இருக்கிறது. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி, அவருடைய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி உள்ள அடையாளங்கள் அங்கே ஒரு 7 அடையாளங்களை நீங்கள் பார்க்க முடியும். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். 8வது வசனம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு 9வது வசனத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு உபத்திரவ காலம் ஆரம்பிக்க போகிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளங்களை நாம் வைத்து கொண்டு தான் அவர் வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக அதே மத்திய 24 இயேசு சொல்லும் பொழுது, 29, 30, 31, 32 சொல்லும் பொழுது, அவர் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் வாசல் அருகே சமீபமாய் வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். அப்படின்னா அந்த அத்திமரம் துளிர்க்கிற ஒரு அடையாளம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு, இதில் மானிட்டரில் ப்ராப்ளம் இருக்கா?
அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியுமா, அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி தான் 7வது சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது, லவோதிக்கேயாவுக்கு சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில், இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அத்திமரம் துளிர்க்கிற காலமும் அவர் வாசப்படிக்கு வருகிற காலமும் ஒரே காலமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதிரி தான் கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த 2வது நாளில் நம்ம என்ன அடையாளம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், மிக முக்கியமாக இந்த அடையாளங்களுக்குடைய விளக்கங்களை ஒரு இடத்துல கொடுத்துருக்காரு. உதாரணமாக நேற்று வந்தவங்களுக்கு தெரியும், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதில் 6வது வசனத்தில் அவர் 2வது அடையாளமாக 3வது அடையாளமாக அதை சொல்கிறாரு. யுத்தங்களின் செய்திகளையும், எந்த யுத்தம் எங்கேருந்து வரும், யார் யாருக்கு நடுவில் வரும் என்பது எல்லாவற்றையும் நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி அங்கே பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியங்களுக்கான மிக முக்கியமான சில அடையாளங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் எப்போ நடந்தது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இனி என்ன நடக்க போகுது, இந்த காரியத்தை மாத்திரம் அந்த கர்த்தர் சொன்ன விளக்கத்தை வைத்து பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அதற்கு நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா, 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முத்திரைகளின் புஸ்தகம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இந்த முத்திரைகளின் புஸ்தகம் எப்போ உடைக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் தானியேலை பார்த்து, தானியேல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபுதராக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படின்னு சொல்கிறார். அந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து தான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அநேகருக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, அல்ல கொஞ்சம் ஊழியக்காரங்களுக்கு கூட ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. என்ன கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த முத்திரைகளின் புஸ்தகங்கிறது வருகைக்கு பின்னாடி தானே உடைக்கப்படணும் இல்லையா? இது டிஸ்டர்பன்ஸ் இருக்குதே தம்பி, மானிட்டர்லையா மைக்லையா? முத்திரைகளின் புஸ்தகங்கிறது உபத்திரவ காலத்துக்கு பின்னாடி தானே வரும். அந்த முத்திரைகள் எல்லாம் அதுக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்கிறது. எதை வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டால், 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1, 2, 3 வசனத்தில் ஆண்டவர் யோவானை பார்த்து, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த 3 அதிகாரத்தில் சபைக்காலம் முடியுது. 4ஆம் அதிகாரத்தில் யோவான் பரலோகத்துக்கு போகிறார். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, சபைக்காலம் முடிஞ்சிருச்சு, அதோட சபை பரலோகத்துக்கு போகுது. அதைத்தான் அந்த 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்கிறார், இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சபைக்காலம் முடிஞ்சு சபை பரலோகத்துக்கு போகிறத பற்றி தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோவானை சபைக்கு அடையாளமாக ஒரு இடத்திலும் கர்த்தர் சொல்லவே இல்லை, ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. யோவானுக்கு சொல்லும்போது சபைகளுக்கு எழுதுன்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய யோவான சபையாக ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆவியும் மனவாட்டியும் வாய் என்பார்களாக, கேட்கிறவனும் வாய் என்பானாக, இவைகளை உங்களுக்கு சாட்சியாக எழுதுகிறவன் அப்படின்னு யோவானை பற்றி அங்கே தனியாக இருக்குது. சபை வேறு, யோவான் வேறு. ஸோ நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 6ஆம் அதிகாரம்லாம் இப்போ நடக்காது, அதெல்லாம் வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. இதில் பெரிய விஷயமே என்னென்னா, அந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லை நடக்காதுன்னு சொல்கிறதுனால இப்போ அவங்களுக்கான அடையாளங்களோ அல்ல காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உதாரணமாக இயேசு இஸ்ரவேலில் பிறந்துட்டார் குழந்தையாக. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பிறக்கத்தாருன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. சாஸ்திரிகள் ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க, நட்சத்திரத்தை வச்சு ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க. அதற்கு பிறகுதான் வேதவசனத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, ஆராய்ந்து பார்க்குறாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இன்னும் மேசியா பிறக்கலை, இனிமேல் தான் வருவாருன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நாமுமே பல நேரத்தில் பைபிளில் சொன்ன அடையாளங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, இந்த பைபிளில் உள்ள ப்ராஃபஸியெல்லாம் நம்ம காலகட்டத்துக்கு பின்னாடி தான் நடக்கும், நாம் இருக்கும்போது இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் திரும்பி வரும்னு கர்த்தர் சொன்னார், 76 வருஷம் ஆகிப்போச்சு. நம்ம அதை ஒரு ப்ராஃபஸியாக பார்க்குறோமா, பார்க்கறதில்ல. எருசலேம் திரும்பி அதே ஸ்தானத்துக்கு வரும்னார், வந்துடுச்சு. இஸ்ரவேலுக்கு ராஜா வரும்னு ஆண்டவர் சொன்னார், அதான் பெரிய விஷயம். எசேக்கியேல் 37, 24, 25 இஸ்ரவேலுக்கு ராஜா வரும் என்று ஆண்டவர் சொன்னார். கிட்டத்தட்ட சிதேக்கியா காலத்துக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு ராஜாவே கிடையாது, புறஜாதியார் தான் ராஜாவாக இருந்தாங்க. ஏரோதா இருப்பார், பிலாத்து இருப்பார், அதுக்கு முன்னாடி நேபுகாத் நேச்சார் வந்தார், சனகரிப்பு, இப்படி தான் இருப்பாங்களே ஒழிய நீங்கள் தெளிவாக எடுத்து பாருங்கள், இஸ்ரவேலுக்கு ராஜா இருக்கவே மாட்டார். ஆனால் இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜா இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். இது நிறைவேறின தீர்க்க தரிசனம். ஆனால் இது நம்ம நிறைவேறிச்சுன்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இனிமேட்டு தாங்க எல்லாம் நடக்கும், இல்லை அந்த காலகட்டம் நம்ம காலகட்டம் தான் நடக்குது அப்படின்னா நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம்.
அது மாதிரி தான் நம்ம மிக முக்கியமான சில தீர்க்க தரிசனங்களை நம் காலத்தில் நிறைவேறுகிறதை விட்டு விடுகிறோம். இனிமேட்டு தான் நடக்க போகுதுன்னு நினச்சி விட்டுறோம். அப்படி விட்ட சில காரியங்கள் இருக்குது. நாங்கள் இது ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 2012 சொல்கிறோம், பைபிளில் உள்ள நம்ம காலத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துறதை வச்சு சொல்கிறோம். ஆனாலும் பெரும்பான்மையானவங்க அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் இனிமேட்டு தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகள் இருக்கிறது. இந்த 6 முத்திரைகளில் நாம் 3வது முத்திரையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை நிறைய பேர் இல்லை அப்படிலாம் இல்லை, அது இப்படிலாம் உடைக்காது, அதெல்லாம் எங்களுக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க, அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க, அன்னைக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அன்னைக்கு உள்ள அறிவில் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அது தப்பு கிடையாது. பட் அன்னைக்கு யோவான் ஸ்நானகனை போய் பார்த்து கேட்டாங்க, நீர் தான் மேசியாவா அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்கிறார், இல்லைங்க, எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அப்போ ஏன் அந்த வேதபாரர்கள் ஆசாரியர்கள்லாம் போய் கேட்டாங்க? ஏன்னா அவருடைய அடையாளத்தை வச்சு அவங்க நினச்சிக்கிறாங்க இவர் தான் மேசியான்னு சொல்லி. அதே மாதிரி தான் சில காரியங்களை வச்சுக்கிட்டு அவங்க அன்னைக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் சொன்னாங்க. ஆனால் உண்மையான அந்த காலகட்டம் நிறைவேறும் போது கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். இப்போ நாம் 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகள் இருக்கு. அதில் குறிப்பாக நம்ம காலகட்டத்தில் நடந்த ஒரு முத்திரை 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டதான 1வது முத்திரை 2012 ஆரம்பிச்சிருச்சு. அப்பத்துலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போவே இது ஆரம்பிச்சிருச்சு, நடந்துக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபையினால் ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்டையும் ஊழியக்கார கூடுகையில் போய் சொல்லிகிட்டு இருந்தோம், இல்லை இப்படி நடக்குது, வருது, ஆயத்தப்படணும்னு. யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கல, ரொம்ப அசட்டையாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்து மிக முக்கியமானது 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. 6:4 வாசிங்க. இங்கே 4 வகையான குதிரைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 6:2 வெள்ளை குதிரை, 6:4 சிவப்பு குதிரை, 6:5 கருப்பு குதிரை, 6:8 மங்கின நிறமுள்ள குதிரை அப்படின்னு இருக்கு. இந்த குதிரை என்றால் என்ன? பல நேரத்தில் நம்ம வசனத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறோம், அல்லது படிக்க இன்ட்ரெஸ்ட், அதாவது எப்படின்னா புரியலிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணம் என்னென்னா, இது எல்லாம் ஒரு வகையான ஓமை. ஆண்டவர் பரலோகத்தின் ரகசியத்தை ஓமையாக கொடுத்துருக்கிறான்னு சொல்கிறார் மத்தேயு 13. அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம குதிரையாக பார்க்கறதுனால தான் அது புரியாமல் நமக்கு போயிடுது. ஏதோ அந்த காலத்து ராஜா காலத்து கதை போல் குதிரையில் ஒருத்தர் வராரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ அதுக்கான விளக்கம் பைபிளில் இருக்குது, வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வ லோகத்திற்கும் ஏன் அதை நாம் சகரியாவுக்கு போய் பார்க்குறோன்னா, அந்த சகரியாவின் புஸ்தகம் 1 முதல் 4 வசனத்தில் இதே 4 குதிரை அங்கே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை, கருப்பு, சிவப்பு, அப்புறம் புள்ளி புள்ளியான குதிரை அப்படின்னு 4 இருக்கும். இந்த குதிரைகள் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க. கேட்கும்போது அதற்கு அந்த தூதன் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, இந்த 4ம் 4 ஆவிகள், கர்த்தருடைய சித்தத்தை பூமியிலே செய்யக்கூடியது. திருப்பி கீழே போய் அப்படியே பார்த்தீங்கன்னா, கருப்பு குதிரை வட தேசத்தில் அவருடைய காரியத்தை செய்து அவருக்கு மனசாந்தியை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த கர்த்தருடையதான திட்டத்தை பூமியில் செய்யக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, இப்போ அரசாங்கம் ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அதை கீழே உள்ள மந்திரி என்ன செய்வார், அதை கொண்டு வருவார். அதை அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகிட்ட கொடுப்பார். அந்த அதிகாரி என்ன செய்வார், அதுக்கு கீழே இருக்க ஊழியர்கள்ட்ட கொடுத்து அதை கொண்டு ஜனங்களுக்கு சேர்ப்பாங்க. இதுதான் ஒரு புரோட்டோகால், ப்ரொசீஜர்னு சொல்கிறோம். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் எந்த காலத்தில் இருந்துன்னா பைபிளில் இருந்தால் இதெல்லாம் எடுக்கப்பட்டது. பைபிளில் ஆண்டவர் இந்த புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறார். தனக்கு கீழே நிறைய தூதர்களை வச்சிருக்கிறாராமா. அதில் மெசேஜ் கொடுக்குற தூதன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் மரியாளுக்கிட்ட மெசேஜ் கொடுப்பான், சகரியா கிட்ட மெசேஜ் கொடுப்பான். அதே மாதிரி யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு தூதனை வச்சிருக்கிறாராமா. அவன் யுத்தம் பண்ணுவான். 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் துதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறான், தூதர் வச்சுக்கார். சங்கார தூதன் ஒன்று வச்சிருக்கிறார். காற்றுக்கு அதிபதினு ஒருத்தனை வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்து அதை ஒருத்தன் கையில் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஒரு இன்சார்ஜ் உருவாக்கினார். இதைத்தான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். புரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பைபிளில் ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான விஷயம். ஸோ இப்போ 4ம் 4 ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் இப்போ நம்ம பார்க்கறது 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த குதிரையை குறித்து, இந்த ஆவியை குறித்து இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுது, இதை நான் பின்பு வேறொரு குதிரையை கண்டேன், சிவப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது.
இது எதை பற்றின விளக்கம், இது எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த பெரிய பட்டயம், ஒரு தூதன் கையில் பட்டயம் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே வசனம் சொல்லுது, அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. அப்படின்னா அந்த பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ நல்லா கவனிங்க. 3 நாள் கர்த்தருடைய தூதன் தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய அந்த தூதன் கையில் பட்டயம் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? கொள்ளை நோயின் அர்த்தம். இப்போ நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்லணும், அந்த தூதன் பட்டயத்தை பிடித்திருந்தான்னு அங்கே இருக்கும். 16வது வசனத்தை வாசிங்க. 16. தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கு வானத்துக்கு நடுவில் இருக்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டிருக்க கண்டான். 14வது வசனம் 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோய் வரப்பண்ணினார். அப்போ ஒரு தூதன் ஒரு பட்டணத்துக்கு நேராக தன் பட்டயத்தை நீட்டி கொண்டு நின்றால் அங்கே என்ன வரும்? கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு உதாரணம். இப்போ நீங்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. இப்போ தூதன் ஒரு பெரிய பட்டயத்தை வைத்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பட்டயம் வெறும் இஸ்ரவேலுக்கு மட்டும், எருசலேமுக்கு மட்டும், எருசலேமுக்கு நேராக நீட்டி இருந்தால் அன்றைக்கி இஸ்ரவேலில் அந்த ஒரு சின்ன தேசத்துக்காக. ஆனால் இது முழுக்க பூமி முழுக்க அந்த வசனம் சொல்லுது, அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. அந்த பெரிய பட்டயம் எப்படி இருந்துச்சா, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அதுக்கு முந்தின வசனம் அப்படி தான், லைனில் அப்படி தான் இருக்குது. அந்த 6:4 பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இந்த ஒருவரை ஒருவர் கொலை செய்யணும். அதுக்கு என்ன பட்டயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பட்டயம் இருக்குதாம். அது என்ன பட்டயம்னா கொள்ளை நோய். ஒரு கொள்ளை நோய் வருமா, அது எப்படி இருக்குமா கடைசி காலத்தில்? ஏன்னா முத்திரைகள் எப்போ உடைக்கப்படும் கேட்டிங்கன்னு சொன்னால், முடிவு காலத்தில் உடைக்கப்படும்னு தானியேல் 12:4 இருக்குது. முடிவு காலம் மட்டும் இதை என்ன செய்ய முத்திரை போடு. முடிவு காலம் என்பதற்கு நமக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது. எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வராங்களோ அது கடைசி காலம் என்று ஓசியா 3:4-5 இருக்குது. நேற்று கூட நம்ம வாசித்தோம். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு ஒரு கொள்ளை நோய் வரும், உலகம் முழுக்க வரும். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, பூமி முழுக்க அந்த கொள்ளை நோய் வரும். அது எப்படி கொலை செய்யுமா? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த கொள்ளை நோய் அப்படின்னா கில்லிங் டிசீஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மரணத்தை கொண்டு வர நோய்க்கு பேர் தான் கொள்ளை நோய். சில நோய்கள் மரணத்தை கொண்டு வராது, அது ஆனால் நிறைய பேருக்கு பரவும். இந்த மெட்ராசைன்லாம் சொல்லுவாங்க. சில நேரத்தில் இந்த வைரல் ஃபீவர்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒருத்தருக்கு வந்து அது என்ன செஞ்சிடும், எல்லாருக்கும் வரும், ஆனால் மரணம் வராது. நல்ல உடம்பு சூடாகும், மாத்திரை போட்டால் சரியாயிரும். இது ஒரு நோய் என்னென்னா, வைரலாக எல்லாருக்கும் பரவும், ஆனால் சில நோய் மரணத்தை கொண்டு வரும். அதே நேரத்தில் மரணத்தை கொண்டு வர கொள்ளை நோயில் சிலது பரவாது. ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு என்ன செய்யாது, பரவாது. இப்போ கேன்சர் இருக்குது, ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு என்ன செய்யாது, அது பரவாது. அதே மாதிரி சில நோய் இருக்குது, ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவும், ஆனால் கொள்ளை நோய் வராது. இது இல்லாமல் 3வது பாயிண்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நோய் சில ஏரியாவில் மட்டும்தான் வரும். அப்போ கர்நாடகாவில் வரும், சிலது கேரளாவில் மட்டும் வரும், சிலது இந்தியாவில் வரும், மற்ற நாட்டில் இருக்காது, சிலது ஆப்பிரிக்காவில் வரும், இந்தியாவில் வரும், அமெரிக்காவில் இருக்காது. ஆனால் இதை பற்றி என்ன வசனம் சொல்லுதுன்னா, 6:4 பூமியில் உள்ளவர்கள் பூமி முழுக்க வருமா, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒரு கொள்ளை நோய் வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ கவனிங்க, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு 2019 கொரோனா வந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ வரும்போது நமக்கு ஒரு காரியம் சொன்னாங்க, உங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தனித்திரு, விழித்திரு, விலகியிரு அப்படின்னு சொன்னாங்க. குவாரண்டைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. விலகியிரு அப்படின்னு சொன்னாங்க, தனிமையாக இருங்க அப்படின்னாங்க. எதற்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனாவுடைய ஸ்பெஷாலிட்டியை தண்ணி வழியாவோ காற்று வழியாவோ அது என்ன செய்யாது, பரவாது. அது ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் வழியாக தான் பரவும். அந்த கொரோனாவுடைய அந்த கிருமிக்கு ஒரு சர்டன் வெயிட் இருக்குது, அது சில மில்லிகிராம் சொல்லுவாங்க. அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், ஒரு 6 அடி 12 அடி அவ்வளோதான்.
அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு கொடை பிடிச்சி நின்றுக்கிட்டிங்கன்னா 2 பேர் கொடை பிடிச்சி நின்னாங்கன்னா அந்த கொரோனா என்ன செய்யாது, பரவாது. ஏன்னா அதுக்கு மேலே அது ட்ராவல் ஆகாதுன்னு அர்த்தம். ஒருவர் மூலமாக இன்னொருத்தருக்கு அது பரவுச்சு. 2019 டிசம்பரில் சைனாவில் ஊகான் மாநிலத்தில் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே வந்துடுச்சு. 2 தீவுக்கு மட்டும்தான் வரலையாமா. ஆல்மோஸ்ட் எல்லா நாட்டுக்கும் வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் மனுஷங்க வழியாக மட்டும்தான் வந்துச்சு. சிலது மிருகங்கள் வழியாக வரும், சிலது தண்ணி வழியாக பரவும். இது வேற எது வழியாகவும் பரவல, வெறும் மனுஷன் வழியாக மட்டும் பரவுச்சு. அது மட்டும் இல்லை, அது எங்கெங்கெல்லாம் போச்சோ எல்லா இடத்துக்கும் மரணம் வந்துச்சு. இப்படி ஒரு கொள்ளை நோய் இந்த கடைசி 80-100 வருஷத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். 1948 இஸ்ரேலர்கள் வந்தாங்க, 2020 வந்துச்சு. ஏறக்குறைய 75-76 வருஷமாக இப்படி ஒரு கொள்ளை நோய் நம்ம பார்த்ததே இல்லை. எல்லா நாட்டிலையும் மரணம், அது போன இடத்துல எல்லாம் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாகும். அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அடுத்த லைன் சொல்லும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான. நீங்கள் எந்த ஒரு எக்கனாமிஸ்ட்டை போய் கேளுங்க, அல்லது ஒரு மருத்துவர்கிட்ட கேளுங்க, அல்லது ஜியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, அல்லது இந்த கிளைமேட்டை கணிக்கிறவங்க இருப்பாங்க, யாரை வேணாலும் கேளுங்க, எல்லாரும் ஒரு காரியம் சொல்லுவாங்க, கொரோனாவுக்கு பின்னாடி உலகமே வேற மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படிம்பாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் மனுஷனுடைய மைண்டு மாறிடுச்சு, எல்லாமே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டடி எல்லாம் அப்படி ஆயிடுச்சு, ஆன்லைன் ஸ்கூலு காலேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாமே ஆன்லைன். இது மட்டும் இல்லை, எக்கானமி பயங்கர அவுட்டு. இந்த மருந்து வாங்கினதில் அது இதுலன்னு சொல்லி விலைவாசி ஏறி, இந்த உலகத்தினுடைய மொத்த சமாதானமோ ஒரே ஒரு கிருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமி, ஆனால் இருந்துச்சு, கண்ணுக்கு தெரியாது. வசனம் சொல்லுது, பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி. எந்த ஒரு காரியத்தை இப்போ கூட எடுத்து ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க, கொரோனாவில் விழுந்த நாடு தாங்க அது, அதுக்கப்புறம் எழுந்திரிக்கவே இல்லைங்க அப்படின்றாங்க. ஏன்னா கொரோனாவில் ஒரு வேக்சின் ஒன்று வாங்கணும்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டிலேருந்து கொடுத்தாங்க, கோவிஷீல்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு அங்கே ஃபைசர்னு சொல்லுவாங்க, கோவிஷீல்டு சொல்லுவாங்க, கொடுத்தாங்க. இதெல்லாம் வாங்கணும்னா ஒரு ஆளுக்கு அரசாங்கம் $35 செலவு பண்ணிச்சு ஒரு வேக்சினுக்கு. நமக்கெல்லாம் 2-3 போட்டாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு $70 மேலே செலவு பண்ணாங்க அன்னைக்கு. $70 இந்தியா பணத்தில் கணக்கு பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் அன்னைக்கு உள்ளதுக்கு 5000-லேருந்து 6000 ரூபாய்க்குள்ள. ஒரு 100 கோடின்னு வச்சுக்கோங்க, 130 கோடி நம்ம இருந்தோம், ஒரு 100 கோடி பேருக்கு போட்டிருந்தா கூட எத்தனை ஆயிரம் கோடி செலவாயிருக்கும்னு பாருங்கள். ஏன்னா அரசாங்கம் ஃப்ரீயாக தான் போட்டுச்சு, தனியார்கள் தான் காசில் போட்டாங்க. நம்ம ஓரளவுக்கு தாங்கிட்டோம், பெரிய நாடு. சின்ன சின்ன நாடெல்லாம் அவுட்டு, எல்லா நாடும் அப்படியே பொருளாதாரத்தில் காணாமல் போயிடுச்சு. வேதம் சொன்னபடி ஒருவர் மூலமாக ஒருத்தருக்கு மரணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய பட்டயமாகிய கொள்ளை நோய் பூமி முழுக்க வந்துச்சு. கர்த்தர் சொன்ன அந்த மத்தேயு 24 உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்ன அடையாளத்தில் ஒன்று கொள்ளை நோய்கள். அதில் ஆண்டவர் 7 அடையாளம் சொல்லுவார், அதில் ஒன்று என்ன இருக்குது, கொள்ளை நோய்கள். அப்படியே நம்முடைய காலத்தில் இப்படி ஒரு கொள்ளை நோய் கடைசி காலத்தில் இஸ்ரவேல் வந்த பிறகு வந்துச்சு. ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கொள்ளை நோய் வந்துச்சு, வரப்போகுதுன்னு பைபிளில் எழுதியிருக்கு. ஆண்டவர் வெளிப்படையாகவும் கொள்ளை நோய்னு சொல்லியிருக்கிறார். சபைக்கு சொல்லும்போது, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் எழுதுனதில் இந்த கொள்ளை நோயும் இருக்குது, 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் சபைக்கு தெரியுமா? கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுமா, பைபிளில் இருக்குன்னு தெரியுமா? நேரடியாக கொள்ளை நோயின்னு இருக்குது, அதையும் நம்ம பெருசாக எடுத்துக்கல. அது எப்படி வரும், எப்படி மரணத்தை கொண்டு வரும்னு இருக்குது, அதுவும் நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன செய்வார், கையில் பைபிள் இருக்குது, அதை எழுதி கொடுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, ஆவியானவர் நடத்தப்படுகிற சபை இருக்குது. அப்போ ஏன் இந்த விஷயம் நமக்கு தெரியலை, அதான் கேள்வி. இப்போ என்ன நம்ம சொல்கிறோம், இந்த விஷயம் எங்களுக்கு யார் சொல்வா, எங்களுக்கு எப்படி தெரியும், இது முன்னாடியே வரும்னு எப்படி தெரியும்? அப்போ ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு, எதுக்கு எழுதி கொடுத்தாரு? இப்போது உலகத்துக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு? கொரோனா நேரத்தில் சினிமா தேட்டர் மூடினாங்க, சபையும் மூடியாச்சு. அப்புறம் வந்துட்டு ஸ்கூல் மூடினாங்க, ஷாப்பிங் மால் மூடினாங்க, சபையும் மூடியாச்சு. ஸோ எல்லார மாதிரி நம்மளும் என்ன செஞ்சிட்டோம், மூடிட்டோம். இல்லைங்க, அரசாங்கம் சொன்னாங்க மூடணும், ரைட், ஓகே, அது அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தானுக்கு வந்த எல்லாம் நமக்கு வந்துச்சுல்ல கொரோனாவில், அவங்களுக்கு வந்த மரணம் இங்கே வந்துச்சுல்ல, அவங்களுக்கு வந்த பயம் உங்களுக்கு வந்துச்சுல்ல, அவங்களுக்கு வந்த பொருளாதார வீழ்ச்சி உங்களுக்கு வந்துச்சுல்ல. அப்போ உலகத்துக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது எகிப்து முழுக்க வாதை வந்துச்சு, அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு இருக்கு. அப்படி இருந்தால்தான் அவர்கள் தேவ ஜனம்னு வித்தியாசம். அப்போ அவங்க ஒரு சர்வே எடுப்பாங்க எகிப்தில்,
கேட்பாங்க, என்னங்க நடந்துச்சு? எல்லாம் வந்தாங்க, ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்க அடிமைகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் வரலீங்க. ராஜா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அடுத்த தலைப்புல சங்காரமாகுது, எல்லா வீட்லையும் நடக்குது, ஆனா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேல் வீட்டில் மட்டும் நடக்கல. அந்த வித்தியாசம் வந்தாதான் ராஜா விடுதலையாக்குவான். அப்பதான் அந்த ஜனங்கள் நம்முடைய தேவன் மெய்யான தேவன் தெரிஞ்சு கொள்வாங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க விடுதலையாகி போறாங்க. வெறும் இஸ்ரவேலர்கள் மட்டும் போனாங்கன்னு வசனம் சொல்லல, அவர்களோடு கூட அநேக புறஜாதியாரும் புறப்பட்டு போனாங்க. ஏன் இவெல்லாம் ஏன் புறப்பட்டு போனான்னு தெரியுமா? அவன் பார்க்கறான், எகிப்து கடவுளுக்கும் இஸ்ரவேல் கடவுளுக்கும் வித்தியாசத்தை பார்க்கறான். எகிப்து கடவுள் காப்பாத்தல, ஆனா இஸ்ரவேல் கடவுள் அவங்களை காப்பாத்திருச்சு. இந்த கடவுள் தான் மெய்யான கடவுள்னு கூட போயிட்டான். அந்த வித்தியாசம் சபையில இருந்திருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நம்மளை பத்தினதான வித்தியாசம், சபையை பத்தினதான ஒரு வைராக்கியம் உலகத்துக்கு வந்திருக்கணும்ல. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இந்தியா முழுக்க சர்வே எடுத்தாங்க, இப்போ எடுத்தாங்க, போன வருஷம் எங்கெங்க என்னென்ன பாதிப்பு வந்துச்சுன்னு பேப்பரில் வந்துச்சு. அப்போ எடுத்ததை விட அதிக பாதிப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே கொடுத்தாங்க. அவன் என்ன எடுத்துருக்கணும்? சர்வேல என்ன சொல்லியிருக்கணும்? எல்லா பக்கமும் மரணம் நிறையா இருந்துச்சுங்க, ஆனால் கிறிஸ்தவங்க இருக்க ஏரியாவில் மட்டும் மரணமே இல்லை, கிறிஸ்தவர்களுக்குள்ள மரணம் வரலன்னு ஒரு சாட்சி வந்திருந்தா சுவிசேஷம் நம்ம சொல்ல வேணாம், சுவிசேஷம் தானா இந்தியா முழுக்க போயிருக்கும். இயேசுவே மெய்யான தேவன்னு சொல்லி. ஏன் இல்லை? அதான் கேள்வி. இப்போ நீங்கள் கைத்தட்டுறது ஒன்றும் பெருசு இல்லை. இப்போ நீங்கள் கைத்தட்டுறதுல ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க, சோத்திரம். ஏன் நடக்கலை? ஏன் அப்படி ஒரு காரியம் நடக்கலை? அப்போனா என்ன அர்த்தம்? நமக்கு உலகத்துக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் தேவனுக்கும் நம்ம தேவனுக்கும் என்ன வித்தியாசம்? திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். இதே மத்திய 24 சொல்றார், 25, இதோ நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு தானே எல்லாத்தையும். அதை எழுதி வாங்கி வச்சிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். அவங்களுக்கு வந்த மாதிரி தான் எல்லாம் நமக்கும் வந்துச்சு. அப்ப என்ன நடந்திருக்கணும் இந்த விஷயத்துல? இப்போ இந்த வசனத்தை நீங்களே படிச்சிருந்துருக்கணும், இந்த வசனத்தை சபை உங்களுக்கு போதிச்சிருந்துருக்கணும். அது எப்படிங்க? அதுக்கெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கணும், ரொம்ப படித்து அதெல்லாம் பைபிள் காலேஜ் போய் அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கணும்னா அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லிடக்கூடாதுன்றதுக்கு தான் இயேசு காலத்தில் மிகச்சிறந்த அறிவாளிகள்லாம் இருந்தாங்க. பவுல் மாதிரி அறிவாளிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை மட்டும் படிப்பறிவே இல்லாத ஒருத்தங்க கையில் கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? யோவானுக்கு கொடுத்தாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது, பேதுரு சொல்றாரு, யோவானும் பேதுரும் சொல்றாங்க, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தார். நீங்க இந்த கதையை சொல்லிடுவீங்கன்றதுக்கு தான் உடனே சில ஊழியர்கள் என்ன கதை விடுவாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கணுங்க, இந்த கதையை விடக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த ஆண்டவர் கொடுத்ததே படிக்காதவங்ககிட்ட. அவங்ககிட்ட கொடுத்துட்டு சொல்றாரு, இந்த வேதத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு, வெளிப்பாடு பெற்றுக்கொள்வதற்கு தேவை படிப்பறிவு அல்ல, தேவை ஆவியின் அறிவு. ஆவியானவர் உனக்குள்ளே நிறைவாய் இருந்தால் அவர் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவர். அதனாலதான் பைபிள் திருப்பி திருப்பி சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப சபையில ஆவியானவர் பேசி இருந்தா இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்? ஒரு 1,20,000 பேர் இருக்கக்கூடிய நினிவே பட்டணம் அழிய போகுதுன்னு உடனே மனஸ்தாபப்பட்டு முன்னாடி ஒருத்தனை அனுப்புறாரு. சம்பந்தம் இல்லாத பட்டணம், புறஜாதி பட்டணம் நினிவே. அவங்களுக்கு ஆள் அனுப்புறாரு, யோனாவை அனுப்பி வைக்கிறார். அந்த ஜனங்களுக்கே தேவன் பரிதவிப்பாரானால் தன்னுடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்கள் இருக்கிற திருச்சபைக்கு கர்த்தர் எப்படி பரிதவிக்காமல் இருப்பார்? எப்படி சபைக்கு சொல்லாம இருப்பார்? சபைக்கு கண்டிப்பாக கர்த்தர் சொல்லுவார். ஏன்னா பல இடத்துல வசனம் சொல்லுது, ஆவியானவர் வந்து வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அப்ப ஏன் உங்களுக்கு சொல்லல? ஏன் உங்களுக்கு தெரியல? அப்படின்னா உங்களுக்கு அந்த வசனத்தை போதிக்கிறவர்கள் இல்லை, அல்லது நீங்கள் கேட்கிற இடத்தில் இல்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆவியானவர் பேசாதவர் கிடையாது, நீங்க கேட்கிற இடத்துல இருந்திருக்கணும். நீங்க கடந்த 20 வருஷமா நீங்க வசனத்தை கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது வசனத்தை கேட்கல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் சொல்றது வசனமே இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லல. நீங்க செலக்டிவா வசனம் வச்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி வசனம் கேட்கறதா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். எந்த மாதிரி வசனம்? ஆவியானவர் வரும்போது சபையில எப்படி பேசுவார்னு யோவான் 16 இருக்குது. யோவான் 16:7 முதல் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்படித்தானே பைபிள் சொல்லுது. அப்ப அவர் வரும்போது இந்த 3 வகையா தான் பேசுவார், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. இப்போ பைபிளுடைய முதல் பிரசங்கியார் யாரு? ஃபர்ஸ்ட் பிரசங்கியார் பைபிள்ல யாரு? ஏனோக். யூதாவின் புஸ்தகம் 14:15 சொல்லுது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. இவர்களை குறித்து 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான். அவன் தான் முதல் பிரசங்கியார். எதை பத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறான்?
நியாயம் தீர்க்க வருகிறார். நியாய தீர்ப்பை பற்றி. ரெண்டாவது பிரசங்கியார் தான் நோவா, 10வது தலைமுறை. அவர் எதை பற்றி பிரசங்கம் பண்ணார்? 2 பேதுரு புத்தகம் 2:5 சொல்லுது, பூர்வ காலத்தை தப்ப விடாதபடிக்கு நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்போ நோவா எதை பற்றி பேசியிருக்கிறாரு? நீதியை பற்றி. அப்போ பழைய ஏற்பாட்டு முழுக்க எடுங்க. இந்த நோவா காலம் முடிஞ்ச உடனே நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. நியாயப்பிரமாணம் தண்டனை. அப்போது முழுக்க முழுக்க நியாய தீர்ப்பை பற்றி தான் அங்கே இருக்குது. பழைய ஏற்பாடு முழுக்க ஒன்று நீதி, இன்னொன்று நியாய தீர்ப்பு. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. முதல் பிரசங்கியார் யோவான் ஸ்நானகன். அவர் பேசினது மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, பாவ மன்னிப்பை குறித்து. அதுக்கடுத்து அவர் சொன்னது ஞானஸ்நானம் எடுங்க, எல்லா நீதிக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறது, நீதியை குறித்து. அப்படி எடுக்காமல் கீழ்ப்படியாமல் போகிறவனுக்கு அவர் சொன்னது நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நியாய தீர்ப்பு. புதிய ஏற்பாட்டிலையும் இந்த 3 தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்தாலும் அதான், மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அவரும் அடுத்து எனக்கு இடம் கொடுத்து எல்லா நீதிக்கும் கீழ்ப்பட்டதாக இருக்கிறது, விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. புதிய ஏற்பாடும் இதில் தான் இருக்கும். இந்த 3ல் தான் பிரசங்கம் இருக்கும் சபைக்குள்ள. ஒன்று நீதி, இன்னொன்று நியாய தீர்ப்பு, இன்னொன்று பாவத்தை குறித்து. இந்த கடந்த 20 வருஷமா நீங்கள் 4வது பிரசங்கத்துக்கு போயிட்டீங்க. 3 விட்டுட்டீங்க, 4வதுக்கு போயிட்டீங்க. என்ன பிரசங்கம்? ஆசீர்வாத பிரசங்கம். அப்போ ஆசீர்வாதம் இல்லையா? இருக்கு. பாவத்திலிருந்து மனம் திரும்பினா என்ன ஆசீர்வாதம்னு இருக்கு. நீ மனம் திரும்பாம போனா என்ன நியாய தீர்ப்புன்னு இருக்கு. பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்தா என்ன கீழ்ப்படிதல், என்ன நீதின்னு இருக்கு. நீதிக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன ஆசீர்வாதம்னு இருக்கு. இந்த 20 வருஷமா நீங்க இந்த ஆசீர்வாதத்தையே விட்டுட்டீங்க. 20 வருஷம் நீங்க என்ன ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்க தெரியுமா? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு போயிட்டீங்க. முழுக்க முழுக்க கர்த்தர் வீடு தருவார், கார் தருவார், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவார், பையனுக்கு வெளிநாட்டில் வீடு தருவார், உனக்கு லேண்டு தருவார், உனக்கு நல்ல நீடித்த ஆயுசு கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார், உன்னை சாவடிப்பார், வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். அது நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? தூக்கத்திலேயே என் உயிர் போயிடணும். அது ஒரு ஆசீர்வாதமான மரணம். ஏன்னா முழிச்சிருக்கும் போது செத்தா ரொம்ப அகால மரணம், தூக்கத்தில் செத்துட்டா ஆசீர்வாதமான மரணம். யாரோ சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கறதெல்லாம் இதானே. கடந்த 20 வருஷமா நீங்கள் கேட்ட செய்தி இவ்வளோதான். நல்லா பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியாரை கூட நீங்கள் கெடுத்துட்டிய. அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகிறதில்ல. சத்தியத்தில் நடத்துகிற சபைக்கு எத்தனை பேர் போறிய? நல்லா சத்தியம் பேசுகிற ஊழியக்கார சபைக்கு எத்தனை பேர் போறிய? சத்தியம் பேசினா 50 தாண்ட மாட்டேங்குது, மிஞ்சி போச்சுன்னா 100. ஆனால் இந்த கதை விடுற சபைக்கு பாருங்கள் 5000 10,000 மொத்தமாக இருக்குது. சினிமா நடிக்கிற மாதிரி ஆடணும், பாடணும், கூத்தடிக்கணும், புகையை போட்டு விடணும், கலர் கலராக லைட்டை போட்டு விடணும், ஆணு கத்தணும், ஊனு கத்தணும், எல்லாம் பண்ணணும். குமீரிங்க போய் அப்புறம் நல்லா இருக்க ஊழியக்காரன்னு கெட்டு தான் போகிறான். இப்போ நல்லா இருக்க ஊழியக்கார் பார்க்குறாரு, சரி நம்ம இப்படி பேசினா 2 வீலருக்கே வழி இல்லை. இந்த மாதிரி பேசுகிற ஆளெல்லாம் BMW வந்து இறங்குறான். நம்ம மட்டும் என்ன பைத்தியக்காரனா? ஆரம்பிப்போண்டா நம்பளும் அப்படின்னு அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கு தத்தம், இந்த வருடம் நீங்கள் பலூகி பெருகுவீர்கள். பிப்ரவரி மாதம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மார்ச் மாதம் கோடா கோடியாய் பெருகுவாயாக. நேற்று ஆரம்பித்தோம் பாருங்க, 1000 ஆரம்பித்து 100 ஆரம்பித்து கோடிக்கு போய் நின்றுச்சு. நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படியே 1000 ஆரம்பிச்சாரு, லட்சத்துக்கு போனார், கோடா கோடியாய்க்கு போனார். கடைசியாக என்ன சொல்லிட்டாரு? இடம் கொண்டு போகாத மட்டும். அவருக்கு கணக்கே வரல. இப்போ இதை கேட்கறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் காதுகள் முழுக்க முழுக்க இதான் கேட்குது. உங்களுக்கு என்ன பிரசங்கம்? நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். அது எதை கேட்டால்ன்றது என்ன? அதை விட்டுட்டீங்க. கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரலோகத்தின் பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எதை பற்றி? பரிசுத்தாவியை பற்றி. நீங்கள் அந்த பரிசுத்தாவின்றதை தூக்கிட்டீங்க. பரலோகத்தின் பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன கொடுப்பார்? வீடு கொடுப்பார். இந்த வருஷம் ஆண்டவர் காட்டியிருக்கார், 2 ஃப்ளோர் காட்டியிருக்கார். இருக்கிறதே வீட்டில் 2 பேர். எதுக்கு உங்களுக்கு 2 ஃப்ளோரு? ஒரு ஃப்ளோரில் இருந்துட்டு இன்னொரு ஃப்ளோரில் வாடகைக்கு விடுறதுக்கு. அவனுக்கு வாடகைக்கே வீடு கிடைக்கல, உங்களுக்கு வாடகைக்கு விடுறதுக்கு வீடு. அதுலேயும் ஆண்டவர் இப்போ எப்படி சொல்கிறாராமா? கார் என்கிட்ட கேட்கும் போது கலரையும் நீயே சொல்லிடு. ஏன்னா ஆண்டவருக்கு கலர் பிளைண்ட்னஸ், கலர் தெரியாதவருக்கு. கலரையும் என்ன செஞ்சிரு? நீயே சொல்லிடு. என்ன கார் வேணும், என்ன கலர் வேணும். இன்னைக்கு உங்களை இப்படி பேசி பேசி பேச அப்படி பேசினா தான் நீங்களும் கேட்குறீங்க. நல்லா பிரசங்கம் பண்ணி நல்லா இருந்துச்சு சபை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சபைகள் சத்தியத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. சத்தியத்தை பேசுகிற சபைக்குள்ளே நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும். பரலோகத்தில் உங்கள் வீடை கட்டி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எப்படி சொல்கிறீங்க பிரதர்? இன்னைக்கு செங்கல் போகுது, போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு அதுதான் இப்போ எப்படி இருக்கு? அப்பா நம்ம வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, சோத்திரம் சோத்திரம். அடுத்து அவர் சொல்றாரு, நம்ம ஊழியத்துக்கு 2500 ரூபா கொடுத்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் வீடு கட்டுவார் மேலே. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, 2500 ரூபாய் போட்டு 5 லட்ச ரூபாய் எடுக்கிறியா? இதுதான் உங்களுக்கு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு.
பரலோகத்தில் உங்களுக்கு வீடு கட்டுறாரு, பரலோகத்தில் உங்கள் பேரை எழுதி ஒரு பாக்ஸில் வச்சிருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொன்னார், அப்படியே போயிட்டே இருந்தேன், பார்த்தா தங்கத்தில் ஒரு வீடு இருக்குது, வாசலில் கேட்டில் உங்கள் பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க பிரதர். ஏன் வாசலில் போர்டு போட்டு வச்சிருக்கிறாங்க? வேற எவனும் எடுத்துருவானா? தங்கத்தில் எதுக்கு போர்டு? நீங்கள் இருக்கீங்க பாருங்க. இப்படி இதே ஒருத்தர் போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஒருத்தர் பரலோகத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 8000 ரூபாயாமா ஆன்லைனில் இருக்கு. அதையும் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே வாங்கியிருக்கான். 10,000 பேருக்கு மேலே. இவர் இடம் பத்தல, கூட்டம் உட்காந்துருக்கு, ஒரு பெரிய இடம்னு கேட்டா இந்த பாஸ்டருக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், சர்ச்சில் இடம் பத்தலைங்கிறாரு. அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனால் பரலோகத்தில் இடம் வாங்கி கொடுக்குறேன்னா உடனே ரியல் எஸ்டேட் வேலையில் இறங்கிடுறீங்க. நீங்கள் கடந்த 20 வருஷமா 25 வருஷமா ஆசீர்வாதம் 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 ஓடுனீங்க. வசனத்தை பிடிச்சிக்கிட்டீங்க. இந்த பைபிள் ஆண்டவர் ஓமையை சொல்வார். ஒரு ஸ்திரீயானவள் ராஜாவை பார்த்து என்ன பண்ணாலாம்? வருந்தி கேட்டுக்கொண்டே இருந்தால். ராஜா பார்த்தான், சரி கொடுத்து தொலை. ரொம்ப நாளாக அந்த அம்மா கேட்குது. அதே மாதிரி தான் நீங்களும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஒரு வீடு கொடுங்க. அதில் வேற கேட்கும் போது ஒழுங்காகவும் கேட்க மாட்டீங்க. சாகரத்துக்குள்ள சொந்த வீட்டில் சாகணும். சரி ஓகே கொடுத்துட்டாரு, மறுநாள் செத்துட்டீங்க, ஓகேவா? சாகரத்துக்குள்ள தானே கேட்டீங்க. கிரக பிரவேசம் அந்த பிரதிஷ்டை முடிஞ்சு மறுநாள் காலையில் புட்டுக்கிட்டா ஓகேவா உங்களுக்கு? அதுலேயும் ஒத்துக்க மாட்டிய. நீடித்த ஆயுசு அதில் வாழ்ந்து பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு தான் போவிய. அப்படி கேட்கவும் தெரியல உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? வருந்தி கேட்டீங்க 20 வருஷம். வீடு கொடுங்க ஆண்டவரே, காரு கொடுங்க ஆண்டவரே, பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கொடுங்க ஆண்டவரே, பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளை கொடுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஏன்னா அவர் நாமத்தில் கேட்டால் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது ஃபார்முலா கொடுத்துட்டார். 20 வருஷமா எல்லாத்தையும் வாங்கினீங்க. இதோ கொரோனா வந்துச்சு, இந்த வசனம் வந்துச்சு. உங்களுக்கு இந்த வசனமே என்னன்னு தெரியாது. ஏன் கொரோனா வந்துச்சுன்னு தெரியாது. கொரோனா வந்தபோது என்ன பண்ணணும்னு தெரியாது. வந்துச்சு. கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் உங்ககிட்ட இருந்துச்சு. காசு வச்சுருந்தீங்க, நகை வச்சுருந்தீங்க, வீடு வச்சுருந்தீங்க, கார் வச்சுருந்தீங்க. ஆனால் ஐசியூவில் ஒரு பெட்டு கிடச்சிதா? இவ்வளவு இருந்துச்சே, உங்களை காப்பாத்துச்சா? ஆக்சிஜன் கிடச்சிதா? ஒரு சிலிண்டர் ஆக்சிஜன் 300 ரூபாய் தான். ஆனால் ஆக்சிஜன் கிடச்சிச்சா? கிடைக்கல. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எது உண்மையான ஆசீர்வாதம் என்று. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு பணக்காரன் ரோட்டில் காரை திறந்து போட்டு படுத்து கிடந்தான். ஒரு சிலிண்டருக்காக, ஒரு ஐசியூ பெட்டுக்காக. ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை. அப்போ தெரியணும் இதல்ல வாழ்க்கை. ஜீவனை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், ஜீவ சுவாசத்தை ஊதுனவர் ஒருத்தர் இருக்கிறார். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட அது ஒன்றுமே இல்லை. அவங்கள மாதிரி கோடி கணக்கில் இல்லை, தங்கம் இல்லை, வைரம் இல்லை, வைடூரியம் இல்லை, சொந்த வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் கொரோனாவில் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். அப்போ இந்த கொள்ளை நோய் வந்துச்சு இல்லை, உங்களுக்கு ஏன் அது தெரியாமல் போச்சு? அதுதான் திருப்பியும் கேள்வி. ஏன் தெரியலனா, 20 வருஷமா ஆவியானவர் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பேசவே இல்லை, நீங்கள் கேட்கவே தயாராக இல்லை. நீங்கள் இதை கேட்க தயாராக இருந்திருந்தா வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வழி சொல்லி கொடுத்துருப்பாரு, என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ பாருங்க, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதி கொடுத்தது. நீங்கள் படிக்கல, விட்டுட்டிய. அடுத்து நீங்கள் சொல்லுவீங்க காந்தாக மந்திரி மாதிரி, அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் நான் எப்படி தெரிந்து கொள்வேன் அப்படிம்பீங்க. சரி ஓகே, ரைட்டு. இப்போ இதை பாருங்க, இது 2018 வந்தது. நோய் ஒன்று பரவும். வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டது. இது 2018 உலக சுகாதார மையம் WHO வெளியிட்டதான ஒரு வீடியோ. உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் அனுப்பிவிட்டாங்க. அந்தந்த நாடு அந்தந்த மொழியில் அதை தன் மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. நம்ம நாட்டிலையும் எல்லா லாங்குவேஜ்லையும் அனுப்புனாங்க. கன்னடத்தில் கூட இருக்குது. கன்னடத்தில் அனுப்புனாங்க, தமிழில் அனுப்புனாங்க, ஹிந்தியில் இருக்குது, எல்லா லாங்குவேஜிலும் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வர்றதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட். இப்போ நீங்கள் எனக்கு தெரியாது, பைபிள் உள்ளது படிக்கலைன்னு சொல்கிறீங்கல்ல, நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒன்று தீர்க்கதரிசியை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். நீங்கள் கேட்க தயாராக இல்லைன்னா கழுதையை வச்சாவது சொல்லுவார். யாரை வச்சாவது அந்த விஷயத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிடுவார்,
தெரியப்படுத்திடுவார். இப்போ பாருங்கள், சபையில் நீங்கள் கேட்கல, நீங்கள் ஆசீர்வாத செய்திக்கு பின்னாடி போயிட்டீங்களா? இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உலகத்தை வச்சு சொல்கிறாரு. நியாயமாக நம்ம தான் உலகத்துக்கு சொல்லியிருக்கணும், பைபிள் இப்படி சொல்லுது, பட் வரப்போது நம்ம தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உலகம் சொல்லுச்சு, WHO சொல்லுச்சு, இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போது, கோடிக்கணக்கான ஜனங்க சாக போகிறாங்க. இல்லை, இதுவரைக்கும் வரலாறில் காணாத அளவுக்கு உயிரிழப்பு. அதை விட பெரிய ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, இந்த கொரோனாவுடைய எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, அதாவது அவசர நிலை. எவ்வளோ காலம்னு கேட்டிங்கன்னா 3.5 வருஷம். 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் உலகத்தில் மொத்தமாக அந்த அவசர நிலையை UN அது WHO அதை விளக்குனது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2023 மே. கரெக்டாக 3.5 வருஷம். ஆண்டவர் சொன்ன பைபிள் கணக்கு 3.5 வருஷம். இப்படி ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு. முன்னாடியே கர்த்தர் அனௌன்ஸ் பண்ணார். பத்தாததுக்கு உங்கள் ஊருக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் சும்மா எந்தெந்த ஏரிக்கு ஆண்டவர் அனுப்புகிறாரோ அப்படி சொல்கிறோம். இதே கர்நாடகாவுக்கு சொல்லியிருக்கிறோம், இங்கே சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவை போட்டு காட்டியிருக்கிறோம். எங்களுடைய கடைசி மீட்டிங், லாக்டவுன் நாளைக்கு, இன்றைக்கி லாஸ்ட் கடைசி மீட்டிங் கர்நாடகாவில் தான் நடந்துச்சு. முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம், லாக்டவுன் போட்டாங்க, அவசர அவசரமாக சென்னைக்கு போனோம் நாங்கள். சரி, நான் பைபிளில் சொன்னது தான் நீங்கள் கேட்கல, தெரியாது. நீங்கள் உலக சுகாதார மையம் சொல்லுச்சே, உங்கள் மொழியில் சொல்லுச்சே, ஏன் அதை கேட்கல நீங்கள்? அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிளில் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, தீர்க்கதரிசி சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, கழுதை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அப்புறம் இந்த ஜனங்களை நான் எப்படி நியாயம் தீர்ப்பேன் பார் ஆண்டவர். அவர்கள் நான் சொல்லிய கட்டளைகளையும் கை கொள்ளவில்லை, தாங்கள் போய் சேர்ந்த தேசத்தின் பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியவில்லை, இவர்களை நான் எப்படி நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். இப்போ அதான் நடந்துச்சு. கொரோனா வர்றதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எச்சரித்தார். சரிங்க, இப்போ எச்சரித்து என்ன பண்ணுறது? கொரோனா வந்துச்சு, அதுக்கு தான் மருந்தே இல்லையே. மருந்து இல்லாத ஒரு வியாதி திடீர்னு வந்துச்சு, அதான் சரித்திரத்திலே ஃபஸ்ட்டு டைம். அப்படி வரும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு எச்சரித்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கலாம். என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவுக்கு மருந்து கிடையாது, இப்போ வரைக்கும் கிடையாது. இப்போவும் வேக்சின் தான் இருக்குது, மெடிசின் கிடையாது. ஆனால் கொரோனாவுக்கான மெடிசின் சபைக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நாம் குணமானோம், அவருடைய நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். 2000 வருஷமா எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து தான். இப்போ கொரோனா எய்ட்ஸோட கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை, சின்ன வியாதி. கேன்சரோட கம்பேர் பண்ணால் சின்ன கிருமி. ஆனால் இயேசுவின் நாமத்தில் கேன்சர் சுகமாகி இருக்கு. இயேசுவின் நாமத்தில் எத்தனையோ வியாதி சுகமாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறாங்க. இவ்வளோ நடந்துச்சே, ஏன் கொரோனா சுகமாகவில்லை? கொரோனா ஏன் சுகமாகலை? ஆயிருக்கணும் தானே. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவும். இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதிகளும் சுகமாச்சு. இப்போ குவாரண்டைன் போட்டாங்கல்ல, இதே மாதிரி இயேசு காலத்தில் ஒரு குவாரண்டைன் இருந்துச்சு. அந்த குவாரண்டைன் என்னது? இயேசு காலத்தில் குஷ்டரோகம்னு சொல்கிறோம். அன்றைக்கி ஊருக்குள்ளே விட மாட்டாங்க, ஊருக்கு வெளியே இருப்பாங்க. அந்த குவாரண்டைனையே அது சுகமாக்குச்சு. இயேசு தொட்டு சுகமாக்கினார்னு இருக்கு. அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் சுகமாக்கினார்கள் இருக்கு. அந்த குவாரண்டைனை சுகமாக்கின அந்த நாமம் இந்த குவாரண்டைனையும் சுகமாக்க வல்லமை உள்ளதாக தான் இருக்கு. 2000 வருஷமா சர்ச்சை தானே நடத்தியிருக்கிறோம். சபையில் என்ன சொல்லியிருக்கிறோம்? சுகமளிக்கிற ஆராதனை, சுகமளிக்கிற பெருவிழா, சுகமளிக்கிற திருவிழா, அப்புறம் சுகமளிக்க வரம் பெற்றவர், 9 வரம் பெற்றவர் எல்லாம் சொல்கிறோம். ஏன் அப்புறம் கொரோனால ஓடி ஒளிஞ்சிட்டோம்? சரி, அவங்க கடையை மூடிட்டாங்க, ஷாப்பிங் மால் மூடினாங்கன்னா அவங்களுக்கு மருந்து இல்லை, பயம். நாம் சர்ச்சை மூடினது அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு. ஆனால் சபைக்குள் அற்புதம் நடந்திருக்கணும், வீடுகளுக்குள் அற்புதம் நடந்திருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு கவனிங்க. அப்படின்னா நம்ம இந்த 2000 வருஷமாக சொன்ன இந்த விஷயம் இப்போ நடந்திருக்கணும்ல, சர்ச்சுக்குள்ள நம்ம வீடுகளுக்குள்ள நடந்திருக்கணும்ல, குறைஞ்சபட்சம் நமக்காவது அதுக்கான பயம் இல்லாமல் இருந்திருக்கணும்ல. ஏன் நமக்கு அந்த பயம் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் அந்த பயம் வந்துச்சு? இப்போது இந்த வியாதி சுகமாகணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்களாவன. அப்போ சுகமளிக்கணும்னா, சுகமாகணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தங்கிட்டையும் கேட்குறாரு. அந்த குஷ்டரோகத்தில் வந்தவரை பார்த்து கேட்குறாரு, கண்ணு தெரியாதவரை பார்த்து கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசம் தான் என்ன பண்ணும்? சுகத்தை கொண்டு வரும். அப்போ சபைக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். நான் அப்படி சொல்லிட்டீங்க,
நாங்களாம் விசுவாசத்தில் தானே இருக்கிறோம், எங்கள் பேரே விசுவாசி, இத்தனை வருஷமாக சபையை விசுவாசத்தில் தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம், விசுவாசத்தில் தான் இடம் வாங்கியிருக்கிறோம், விசுவாசம் கட்டணம் கட்டியிருக்கிறோம், விசுவாசத்தில் தான் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், விசுவாசம் தான் பையனுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கிறோம். விசுவாசம் எங்க? விசுவாசம் இருந்திருந்தால் கொரோனாவில் நீங்கள் ஏன் பயந்தீங்க? சரி, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம், அது வேற. ஏன் பயந்தீங்க? ஏன் வெளியே வரல? ஏன் எவனையும் வீட்டுக்குள்ளே விடலை? யாரை கண்டாலும் பயம், பாஸ்டர் கண்டாலே பயம். பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன உங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாமே, நான் ஜோம் பண்ண வரலான்னு இருக்கிறேன். வேணாம் பாஸ்டர், நீங்கள் அங்கேயே இருங்க. ஏன் வர வேணான்றீங்க? இவனே தான் சொன்னான் கொரோனாக்கு முன்னாடி, எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் வரவே மாட்டேங்கிறார். கொரோனாவில் சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க. இல்லை ஜோம் பண்ணலான்னு ஸ்பீக்கரில் போடுறேன் பாஸ்டர், நீங்கள் அங்கேருந்தே ஜோம் பண்ணுங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர நான் பாத்திரவான் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும், அங்கேருந்தே போதும், வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. ஊருக்கு போன கணவனை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, வெளியூரில் வந்த பையனை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. விசுவாசி தான் சொல்கிறேன், நான் பிலீவர் சொல்ல, விசுவாசி. என்ன பயம்? காரணம் என்னென்னா விசுவாசம் இல்லை. அல்ல, அது எங்களுக்குலாம் இருந்துச்சுங்க. இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. விசுவாசம் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஹீலிங் நடந்திருக்கும். சரி, விசுவாசம் இல்லை. ஏன் இல்லை? விசுவாசம் ஒரே ஒரு விஷயமாக தான் வரும், ஒரு வழியாக தான் விசுவாசம் உள்ளே வரும். எது வழியாக வரும்? கேள்வினாலே விசுவாசம் வரும். கேள்வினா என்ன? கொஸ்டின் கேட்கறது இல்லை, நீங்கள் கேட்கறது. இதைத்தான் ஆரம்ப பாயிண்டாக சொன்னேன். கடந்த 20 வருஷமாக நீங்கள் விசுவாச வார்த்தையை கேட்கவில்லை, ஆசீர்வாத வார்த்தையை கேட்டுவிட்டீர்கள். நீங்கள் கேட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிச்சு, ஆனால் இருக்க வேண்டிய விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த விசுவாசம் இல்லை, சோதனை வரும்போது நிற்க முடியல. ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனால் உங்களால் இந்த சோதனையை மேற்கொள்ள முடியல. விசுவாச வார்த்தையை கேட்டு 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 நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா எப்பேற்பட்டதான வியாதி பிசாசு வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அந்த காலத்தில் விசுவாசியே எல்லாத்தையும் செஞ்சிடும், வீடுகள் தோறும் எல்லாம் நடக்கும். இப்போ பாருங்க, விசுவாசி இருக்கிறதுலே யார் நல்லா பயப்படுறான்னா விசுவாசி தான். பாஸ்டருக்கு, எல்லா பாஸ்டரும் சரி, அவருக்கு ஒரு ஃபோன் எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் விசுவாசி அடிக்குது, எங்கள் வீட்டில் யாரோ எங்களுக்கு என்னவோ பண்ணிட்டாங்க, படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது, நைட்டில் ஏதோ கருப்பாக ஒரு உருவம் நிற்கிது. ஏங்க விசுவாசி, நீங்கள் பிசாசை பார்த்து பயப்படணுமா, உங்களை பார்த்து பிசாசு பயப்படணுமா? நியாயமாக பிசாசு யாரை பார்த்து பயப்படணும்? நம்மளை பார்த்து தானே பயப்படணும். இவங்க விசுவாசி பிசாசை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நைட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்கு அப்பா அம்மாவை கூப்பிட்றாங்க, கொஞ்சம் கூட வரீங்களா? ஏன் போக வேண்டியதானே? இல்லை, இருட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் பாடும்போது பாட்டை கேட்கணுமே, சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் நீ மிதிப்பாய், இருளில் நடக்கும் பயங்கரத்திற்கு நான் பொல்லாப்புக்கு அஞ்சிடேன். பொய், எல்லாம் அத்தனையும் பொய். வீட்டுக்குள்ளே போய் அப்படியே தலகாணி கடியில் பைபிளை வச்சு அப்படியே தலகாணியும் பைபிளையும் கட்டி பிடிச்சிட்டு தூக்குது. என்னன்னு கேட்டால் பிசாசு வந்துருமா? வீட்டு வாசலில் ஸ்டிக்கரு, டோரில் ஸ்டிக்கரு, இன்னும் நெத்தியில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கல, அவ்வளோதான். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் எங்கே பார்த்தாலும். இன்னைக்கு கடைசி காலத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டு கேட்டு உங்களை அறியாமலேயே நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் பலகீனப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் மேலே உங்களுக்கு இப்போ பயம். இப்போ என்ன, எதுக்கு எடுத்தாலும் பயம். ஏதாவது நடக்குமா, ஏதாவது நடக்குமா? நடக்குது. ஏன்னா நீங்கள் பயந்தது உங்களுக்கு நேரிடுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இந்த விசுவாசத்தில் மட்டும் நீங்கள் 20 வருஷம் வளர்ந்துருந்தீங்கன்னா, ஒன்று, உங்களுக்கு அது வந்திருக்காது, வந்தாலும் ஹீல் ஆகிருக்கும். 2, உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை செய்திருப்பார். யோசித்து பாருங்க. ஆந்திராவில் ஒருத்தர் திடீர்னு சொன்னார், கண்ணில் மருந்து ஊற்றினார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொரோனா நேரத்தில் கண்ணில் மருந்து ஊற்றினா கொரோனா சுகமாகுதுன்னு சொன்னார். அப்போ டாக்டர்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, அப்படி நடக்காது, அது லங்ஸ் பிரச்சனை, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், நீங்கள் கண்ணில் ஊற்றினா சரியாகாது, அவர் சும்மா சொல்கிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கிராமத்துக்கு மட்டும் அந்த லாக்டவுன் பீரியடில் 5 லட்சம் பேர் போயிருந்தாங்க. 5 லட்சம் பேர். கடைசியில் கவர்மெண்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாமல் போலீஸ் பந்தோபஸ்து போட்டு வரிசையில் ஜனங்களை அனுப்புனாங்க. நல்லா தள்ளி நின்று ஜனங்களை அனுப்புகிறாங்க. காரணம் என்னென்னா, ஜனங்க மருந்து கிடைக்குதுன்னு அப்படி ஓடி குமிஞ்சாங்க. அது சுகமாச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனால் 5 லட்சம் பேர் போனால், ஆனால் நம்முடைய வீட்டில், நம்முடைய ஏரியாவில், நம்முடைய சபையில் ஒரு அற்புதம் நடந்திருக்குமானால் நீங்கள் சொல்லியிருக்கவே வேண்டாம், ஜனங்கள் வரிசை கட்டி சபைக்கு முன்னாடி நின்று இருப்பார்கள். பெரிய ஆத்ம அறுவடை நடந்திருக்கோம். ஆனால் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு குரூப் இப்போ அதெல்லாம் நடக்காதுங்க, அப்படிலாம் சும்மா பேசலாம், நீ அப்படியே தான் உட்காந்துருப்ப மண்ணு மாதிரி, உன்னை வச்சு ஒரு பிரோஜனமும் கிடையாது, நிஜம், வேஸ்ட்.
கர்த்தர் கொடுத்த வல்லமை, கர்த்தர் கொடுத்த மகத்துவம், கர்த்தர் கொடுத்ததான நாமத்தின் வல்லமையை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். நடந்திருந்தா கொரோனா நேரத்தில் மட்டும் ஒரு பெரிய அற்புதத்தை நாம் செய்திருப்போமானால், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், இந்தியா இயேசுவை அறிந்திருக்கோம். இயேசு தாண்டா பெரிய தேவன், மெய்யான தேவன், பாரு கொரோனால சுகத்தை கொடுத்தாருன்னு அவனே சாட்சி சொல்லியிருப்பான். கூரையை பிச்சுக்கிட்டு 4 பேர் உள்ளே இறக்கியிருப்பான் ஆளை. ஆனால் பல இடங்களில் நடந்துச்சு, சில சபைகளில் அற்புதங்கள் நடந்துச்சு. ஆம்புலன்ஸில் கூட்டு போனவங்கள ஜெபம் பண்ணி பாஸ்டர் வெளியே கூட்டு வந்தார். அந்த அற்புதங்களும் நடந்துச்சு, இல்லைன்னு இல்லை. ஆனால் பெரும்பான்மையாக நடக்காமல் போச்சு. காரணம், சபை இப்படி போயிடுச்சு. ஆட்டத்துக்கு பின்னாடி ஓட்டத்துக்கு முன்னாடி விஷன். என்ன விஷன்? 2030க்குள் நாங்கள் பெரிய சபை கட்டி விட வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, ஆட்கள் எவ்வளோ இருக்கிறாங்களோ அவ்வளோ பேர் சர்ச்சு நமக்கு தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, பெங்களூர்லேயே பெரிய சபை, தும்கூர்லேயே பெரிய சபை, கர்நாடகாவிலேயே பெரிய சபை, இந்தியாவிலேயே பெரிய சபை. விஷன், பெரிய சபை கட்டுங்க. எல்லா வயலும் வருவா, ஆனால் விசுவாசம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எத்தனை பேர் சபைக்கு வராங்கிறது முக்கியமே கிடையாது, எத்தனை பேர் சபையிலேருந்து பரலோகத்துக்கு வராங்கிறது தான் முக்கியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் உள்ளே வரான்னு பார்க்குறோம். நீங்கள் போய் ஸ்கூலில் போய் பாருங்கள், எல்லாரையும் 10,000 பேர் எடுக்க மாட்டான் ஸ்கூலில். ஒரு கிளாஸுக்கு 50 பேர் தான் எடுப்பாங்க. ஒரு 5 செக்ஷன் வச்சுருப்பாங்க, ABCDEன்னு. கிட்டத்தட்ட ஒரு கிளாஸுக்கு 250 பேர் தான் எடுப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் வந்தது 250, பாஸும் 250 இருக்கணும். 100% என் ஸ்கூல் பாஸ் ஆகணும்னு நினைப்பான். அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் உள்ளே போங்க, கொஞ்சம் அவங்க உயிர் போகிற மாதிரி இருந்தால் உடனே சொல்லிடுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருங்கம்பா. காரணம் என்ன, என் ஹாஸ்பிட்டலில் மரணம் வரக்கூடாது, என் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தவன் பிழைக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. இது நியாயமாக சர்ச்சுக்கு தான் இருக்கணும். என் சபைக்குள்ளே வந்தவன் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு தான் போகணும். எவ்வளோ பேர் சபைக்கு வராங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் சபையிலேருந்து பரலோகத்துக்கு வராங்கிறது தான் முக்கியம். 6 லட்சம் புருஷர் புறப்பட்டு 2 பேர் கானானுக்கு போகிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? 6 லட்சம் புருஷர் புறப்பட்டான், 2 பேர் போனான். ஆனால் அதே நேரத்தில் 12 பேர் இயேசுக்கு பின்னாடி வந்தான், ஒருத்தன் தான் கெட்டு போனான், 11 பேர் கூடவே நின்றான். எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்கன்றது தான் முக்கியம். இன்றைக்கி கடைசி காலத்தில் கூட்டம் 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 கூட்டம்னு ஆசை. அப்படியே நம்ம சர்ச்சில் 10,000 பேர் இருக்கட்டும். 10,000 பேர் உங்களுக்கு தெரியுமா? 10,000 பேரை பேர் சொல்லி உங்களால் கூப்பிட முடியுமா? உங்கள் பிள்ளைகளுடைய பேரை உங்களாலே சொல்லி கூப்பிட முடியலன்னா அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா? இன்றைக்கி இந்த மெகா மெகா மெகான்னு போய் வசனம் போய் என்ன ஆகுது, சபைகள்லாம் ஆராதனை நேரம் குறைஞ்சி போச்சு, செய்தி நேரம் குறைஞ்சி போச்சு. ஆராதனைங்கிறது ஒரு கடமையாகி போச்சு. 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆராதனை, செய்தி 20 நிமிஷம். எதுக்கு அந்த 20 நிமிஷம் செய்தி? நாங்கள் 8 ஆராதனை நடத்துகிறோம்ல, 80 ஆராதனை நடத்துகிறோம்ல, காலைல 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நடத்துகிறோம்ல. நடத்து, எத்தனை பேர் பாச்சானா? எவ்வளோ ஆராதனை நடத்தினங்கிறது முக்கியம் இல்லை, கடமைக்காக ஆராதனை நடத்தி முக்கியம் இல்லை, எத்தனை பேரை நீ ஆத்மாவுக்குள்ளே நீங்கள் தேற்றி இருக்கிறீர்கள் தான் முக்கியம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்குள்ளே வந்தானா, ரட்சிக்கப்படாத ஒருத்தன் வந்தானா ரட்சிக்கப்படாமல் வெளியே போகவே மாட்டான். இப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை பின்மாற்றம் அடைஞ்சு வெளியே போகிறான். அவன் சொல்கிறான், அது என்ன இதே கதை தான் வார வாரம் ஓடுது விடுங்கன்றான். கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை என்பது ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை கூடி நீங்கள் கும்மாளம் அடுகிற இடம் இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் கூடுகிற கடமைக்கான இடம் அல்ல. சபை என்பது பரலோகத்தின் வாசல். உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது, சர்ச்சுக்குள்ளே வந்தால் தான் போக முடியும். அதனால தான் அதுக்கு பேர் பெத்தேல். ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாரு. சிலருக்கு அசட்டை, சபைக்கு வர்றதும் அசட்டை, நடத்துறதும் அசட்டை. கடிந்து கொள்றேன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் எப்படியாவது உங்ககிட்ட கொடுத்ததை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துறணும், அதான் முக்கியம். ஒரு மனுஷன் எங்கே போனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. சினிமா தேட்டருக்கு போனால் போக முடியாது, எங்கே போக முடியாது. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டானா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பரலோகத்துக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். ஏன்னா வேற ஒரு இடம் இல்லை, சர்ச்சை தவிர வேறு இடமே இல்லை பரலோகத்துக்கு போகிற வாசல். ஸோ சபை என்பது வானத்தின் வாசலாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய அறுவடையை நாம் மிஸ் பண்ணிட்டோம். 2019 ஆரம்பித்ததில் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது 2021 இது உச்சத்தில் இருந்துச்சு. கொரோனா 2வது அலை உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், எது ஒன்று உச்சத்துக்கு போனாலும் கீழே வரணும், எது ஒன்று எவரெஸ்ட்டுக்கே ஏறினாலும் அடுத்து எங்கே வரணும், கீழே வரணும். இதுக்கு அடுத்த காரியம் நடக்கும் போது நீ அதை பற்றி எச்சரிப்பு கொடுன்னு சொன்னார். அப்போ தான் நாங்கள் இந்த வசனத்தை பேச ஆரம்பித்தோம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசி. அடுத்த வசனமாக சேர்த்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க யாராவது. ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும்
எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று. இது எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா பஞ்சத்தை பற்றி, குறிப்பாக உணவு பஞ்சத்தை பற்றி. அந்த மத்திய 24 இயேசுக்கிட்ட கேட்டாங்களே உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு. அந்த இடத்துல இயேசு சொன்னார்ல பஞ்சங்கள்னு சொல்லியிருக்காருல்ல. குறிப்பாக இது எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா உணவு பஞ்சம். பர்டிகுலராக அந்த 6வது வசனம் சொல்லுது, ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அப்போ அடுத்து இந்த கொரோனா அந்த 2வது முத்திரையின் காலம் முடிகிற போது அடுத்து பஞ்சத்தின் காலம், குறிப்பாக உணவு பஞ்சம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் அதை தான் சொல்ல ஆரம்பித்தோம். சரியாக 2021 லாஸ்ட்டில் மடகஸ்கர் அப்படிங்கிற பகுதியில் மிகப்பெரியதான ஒரு பஞ்சம் வந்துச்சு. அப்போ ஐநா சபையில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, பூமியானது பஞ்சத்துக்குள்ளே போது, காலநிலை மாறிடுச்சு, நிறைய இடம் இனி பஞ்சத்தில் மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மடகஸ்கர் பகுதியில் ஜனங்களுக்கு சாப்பிட வழி இல்லாமல் பூச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்து ஹைத்தின்னு ஒரு பகுதி, அங்கே ஜனங்க சாப்பிட வழி இல்லாமல் மண்ணை குழச்சி கொஞ்சம் உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன் நினைக்காதீங்க, இதெல்லாம் நடந்துச்சு. இது ஹைத்தி பகுதியில் ஜனங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும், பின்னாடி மண்ணை குழச்சி காய வச்சு சாப்பிடுவாங்க. பின்னாடி பாருங்கள், மண்ணை குழச்சி காய வச்சு சாப்பிடுவாங்க, உப்பு போட்டு அதை வந்து எடுத்து இப்போ அவங்க எதிரிலேயே அவங்க சாப்பிடுவாங்க. அதை தான் அவங்க வியாபாரம். வேலைக்கு போகிறவங்களுக்கு இப்போ நம்ம தோசை இப்போ எல்லாம் வியாபாரம், வடை வியாபாரம் பண்ணுற மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. இதை எடுத்து தான் அவங்க குடும்பத்துக்கு சாப்பிடுவாங்க. இதை போய் ஐநா சபையில் எடுத்து போட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளது மடகஸ்கர் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூச்சி சாப்பிடுவாங்க. இதான் அஃபீஷியலாக பஞ்சம் ஆரம்பித்ததுக்கு ஐநா சபை வெளியிட்டுச்சு. உலகம் முழுக்க பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. அப்போ இந்த காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம். பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு, அந்த 3வது முத்திரையின் காலம் தொடங்க போது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போவும் தான் நம்ம தானே அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டோமே, அசட்டை பண்ணுவோமே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022 நேரடியாக ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு. குறிப்பாக என்ன பஞ்சம்னு கேட்டிங்கன்னா உணவு பஞ்சம் வந்துச்சு. நாடே திவாலாயிடுச்சு. அன்னைக்கான உணவு பஞ்சம் இன்னைய வரைக்கும் ஸ்ரீலங்காவில் விலைவாசி உச்சத்தில் தான் இருக்குது. இன்னை வரைக்கும் இறங்கலை. அங்கே ஆரம்பிச்சிச்சு. அடுத்து 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 எல்லா நாடுகளிலும் பஞ்சம் உச்சத்தை தொட ஆரம்பிச்சிச்சு. இந்த காலகட்டத்தில் தான் அந்த 6வது வசனம் இருக்கு பாருங்க, 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி. இந்த வசனம் அப்படியே துல்லியமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், 2021 லாஸ்ட்டில் நவம்பரில் அந்த காலகட்டத்தில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்திலே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை போட்ட உடனே உக்ரைனில் கோதுமை உற்பத்தி நின்றுச்சு. ரஷ்யாவில் கோதுமை உற்பத்தி இருந்துச்சு, அவங்க ஏற்றுமதி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஐரோப்பா முழுக்க பாதிக்கப்பட்டுச்சு. கோதுமை உற்பத்தியில் 3வது நாடு இந்தியா. இவங்க சொன்னாங்க எங்களுக்கே பத்தாது, நாங்களும் ஏற்றுமதி பண்ண போகிறதில்ல, நிறுத்திட்டாங்க. ஸோ கோதுமை உலகம் முழுக்க தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வசனம் சொல்லுதில்ல 1 பணத்துக்கு 1 படி கோதுமை. அந்த காலத்தில் இது எழுதின காலத்தில், பைபிள் காலத்தில் 200 பணம் இருந்தால் குறைஞ்சபட்சம் 10,000 பேர் சாப்பிட்லாம். 5,000 பேர் வராங்களா, 5 அப்போ 2 மீன், உங்களுக்கு தெரியும் தானே. 5,000 புருஷர் வந்தாங்க, பெண்கள் குழந்தைங்க, அவங்களாம் ஒரு 5,000 வச்சாலும் 10,000 பேர். அவங்களுக்கு சாப்பாடு போகும்போது கேட்கும் போது சீஷர்கள் சொல்கிறாங்க 200 பணம் ஆகும். அப்போ 200 பணம் இருந்தால் எத்தனை பேர் சாப்பிட்லாம்? கிட்டத்தட்ட 10,000 பேர் சாப்பிட்லாம். அப்போ 1 பணம்னா கணக்கு போட்டுக்குங்க, குறைஞ்சது ஒரு 100 பேர் சாப்பிட்லாம், அல்லது ஒரு 50 பேராவது சாப்பிட்லாம். இப்போ ஒரு 50 பேர் சாப்பிட்ணுன்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க, 50 ரூபானா கூட 2,500 ரூபா. ஒரு ஆளுக்கு 50 ரூபா சாப்பாடுனா கூட அந்த அளவுக்கு விலைவாசி விற்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கரெக்டாக 2023 உலகளாவிய கோதுமை பஞ்சம் வந்தபோது பாகிஸ்தானில் 1 கிலோ கோதுமை 1,500 ரூபாய்க்கு வித்துச்சு. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1,500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? ஸ்ரீலங்காலெல்லாம் 3,000 ரூபாய், பர்மாலெல்லாம் மியான்மர் கிட்டத்தட்ட 5,000 10,000 ரூபாய். அந்த அளவுக்கு விலைவாசி இப்பவும் அப்படி தான் இருக்குது. இப்பவும் அப்படி தான் இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இதெல்லாம் நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அதான் பிரச்சனையே.
இப்போது கொரோனாவுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை என்னமோ இருந்துச்சு. ஆனால் கொரோனா அப்போ ஆண்டவர் சொன்னார் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டோன்னு. 100 ரூபா தாண்டிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறோம். இப்போது அரிசியின் விலை இந்த 2022க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான் 30 ரூபா தான் இருந்துச்சு. இன்றைக்கி அரிசியின் விலை 60-70 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. அப்படி தானே? 60-70 ரூபாய்க்கு போயிடுச்சு. 100 ரூபாயை தாண்டோம். 100 ரூபாயை தாண்டோம். 100 ரூபா இருக்கும், அரிசி இருக்காது வாங்கிறதுக்கு. நான் சொல்லலை, உலகளாவிய பஞ்சம் வந்துருச்சு. இங்கே நம்ம என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்தியாவிலேயே கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சான். 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கோதுமை கிடங்குகளில் சேமிப்பு குறைஞ்சிருச்சு. அரிசி ஏற்றுமதிக்கு தடையே போட்டாங்களாமா வறட்சி காரணமாக. இதெல்லாம் பேப்பரில் வந்த செய்தி. உணவு பஞ்சம் உச்சத்தில் இருக்குது எல்லா நாட்டிலையும். இந்த உச்ச நிலை இந்த வருஷம் அடையும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம். ஏன்னா அடுத்த உணவு 3வது இது வரும்போது கரெக்டாக ட்ரம்ப் வந்தாப்புல. இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஏற்றி விட்டாப்புல. 25% டேக்ஸு, 10% டேக்ஸு எல்லாம் ஏற்றி விட்டாப்புல. எல்லா பொருட்களும் உணவுப் பொருட்கள் உட்பட எல்லா பொருட்களும் விலைவாசி ஏற தொடங்கிருச்சு. நேற்று அவர் நேரடியாகவே சொல்லிட்டார், பிரதமர் உட்கார வச்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா வரி போட போகிறோன்னு சொல்லிட்டார். டிவியில் வந்துச்சு, யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது உலகளாவிய உணவு பஞ்சம் உச்சத்துக்கு போக போகுது. இந்த உணவு பஞ்சம் உச்சத்துக்கு போகிற மிக முக்கியமான காலகட்டத்துக்குள் நாம் இருக்கிறோம். வேதம் சொன்னபடி பர்டிகுலராக இந்த காலகட்டம் அந்த 3வது முத்திரை, 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை எல்லாம் இப்போ விலைவாசி உச்சத்தில் இருக்குது. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஒரே காரியம்தான், ஆண்டவர் ஏன் தான் இப்படியெல்லாம் அனுமதிக்கிறாரோ இல்லையா? இன்னொன்று சொல்ல போகிறீங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், இதெல்லாம் அனுமதிக்க மாட்டார். ஆனால் வசனம் சொல்லுது இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நடந்துக்கிட்டு தானே இருக்குது. கொரோனா வந்தால் தானே செஞ்சிச்சு. லட்சக்கணக்கில் ஜனங்க செத்து போனாங்க தானே. 1ஆம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் எல்லாம் வந்துச்சு தானே. எல்லாம் வசனத்தில் உள்ளது தானே. இவ்வளவும் பைபிளில் உள்ளது நடக்குது. ஆனாலும் நீங்கள் திருப்பி திருப்பி அதையே தான் சொல்லுவீங்க, நடக்காது நடக்காது நடக்காதுமீங்க. நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நடக்காது நடக்காது நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் ஆயத்தப்படாததுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு சால்ஜாப். அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ரீசன். ஏன்னா நீங்கள் ஆயத்தம் இல்லை. நம்ம பையன் சொல்லுவான்ல, ஏன்டா படிக்கலை, அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்டா படிக்கலை, அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் அப்பயே சொல்லிட்டாங்க இதான் வரப்போகுதுன்ட்டு, அதெல்லாம் படிச்சுட்டேன்பா. ஏன்னா அவன் படிக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அதே காரணத்தை தான் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன இப்போ பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை சுற்றி இவ்வளவும் கொடுத்துருக்கிறார். வீடு வாசல் குழந்தை பிள்ளை குட்டி எல்லாம். நீங்கள் இதையெல்லாம் பெருசாக பார்த்துட்டு பரலோகத்துக்கு போகிறத மறந்துட்டீங்க. பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் இந்த கூட கொடுக்கப்படுகிற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறத தேடுறதை விட்டோம். இன்றைக்கி அதை பற்றி கவலையே இல்லை நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா போதும். மிச்சம் 6:45 நாள், ஏன்னா அது ஒரு 2 மணி நேரம் தானே வந்துட்டு போகிறீங்க. அதே அப்புறம் சில ஆட்கள்லாம் வந்துட்டு சர்ச்சை விட்டு பரபரப்பாக போய் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதுவும் கடைசியில் உட்காந்துருப்பாங்க. என் ஆத்மாவேன் பாஸ்டர் சொல்லி கண்ணை முடிக்கும் போது யாருமே இருக்காது. எல்லாம் கைவிடப்பட்ட கூட்டமாக இருப்பார். பாஸ்டர் மட்டும் தனித்து விடப்பட்டிருப்பார். எல்லாம் ஓடும். கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு சர்ச்சு இது இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் 2 மடங்கு, ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் 3 மடங்கு. இன்றைக்கி இருக்கிற விலைவாசி விற்கிறதுல அப்படி இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதை விட்டு விட்டீர்கள். சபை கடமைக்கான இடம், ரிலீஜியஸ் சைட். அது என்ன, போவாட்டி பாஸ்டர் கேட்பார். அங்கே போவாட்டி பாஸ்டர் அடுத்த வாரம் கேட்பார், ஏன் வரல அப்படின்னு கேட்பார். இன்னும் சொல்ல போனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, சாமி கண்ணை குத்திரும். அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாட்டி இருக்கிற ஆசீர்வாதமும் பிச்சுக்கிட்டு போயிடுமோ, இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு போய் ஆண்டவருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவோம். போய் கவனிக்கிறோமோ இல்லையோ உட்காந்து தூங்கிட்டாது வருவோம். கேட்டால் பாஸ்டருக்கு வந்தேனே, நீங்கள் பார்க்கலையா, எங்கே இருந்தீங்க, கீழே எங்கே உட்காந்தீங்க, டீ கடையில் எதிரில். செய்தி கேட்டு டீ கடை வரைக்கும் கேட்டுச்சு. பிஸ்கெட்டை தின்னுக்கிட்டு டீயை பார்த்துக்கிட்டு அப்படியே போன கிரேப்லாம் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர் இவங்கெல்லாம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் பரலோகத்துக்கு ஃபஸ்ட்டு நுழையணுமா. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஏமாறுவதற்கு ஆண்டவர் பாஸ்டர் அல்ல. உங்கள் முக பாவனையை பார்த்து ஏமாறுறது ஊழியக்காரங்க ஏமாந்துருவாங்க, கர்த்தர் ஏமாற மாட்டார். அவருக்கு தெரியும். ஒரே கேள்வி தான் கேட்பார், ஒரு நாளைக்கு உட்காந்து 9 மணி நேரம் ஃபோன் பார்க்க முடியுது, 30 நிமிஷம் உனக்கு பைபிள் பார்க்க முடியலையான்னு கேட்பார். அப்போ எங்கே போவிய, எங்கே போவிய? உட்காந்து 3 மணி நேரம் டிவி பார்க்க முடியுது, சீரியல் பார்க்க முடியுது, கேம்ஸ் விளையாட முடியுது, IPL 2020 பார்க்க முடியுது,
வெட்டியாக உட்காந்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாத ஐநா சபை கணையெல்லாம் கதைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறிய, அரசியல் கதை பார்க்குறிய, ஆனால் பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கேட்டால் எப்படியும் நீங்கள் இதெல்லாம் படித்து நாளைக்கு சட்டசபையில் போய் பெரிய ஆர்குமெண்ட் பண்ண போகிற மாதிரி, ஆனால் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் நாளைக்கு நியாய தீர்ப்பில் கேள்வி கேட்கும்போது பதிலே சொல்ல முடியாது. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, உங்களை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, உங்கள் வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். நீங்கள் ஊழியக்காரனை ஏமாத்திடலாம், ஊழியக்காரன் கொஞ்சம் அப்படியே பாவம் போல் இருப்பாங்க, ஐயோ பாவம் பிரதர் நேற்று ஃபுல்லாக வேலை பிரதர், அதனால் காலையில் தூங்கிட்டேன்னா அவங்க விட்டுருவாங்க. அதுவே ஆண்டவர் கேட்பார். இதுவே ஒருத்தன் 500 ரூபா தரான், 5000 ரூபா தரானா முழிச்சிட்டு ஓடுவியா மாட்டியா? ஓடுவீங்க தானே. தூக்கம் வந்தாலும் ஒரு டீயை குடிச்சிட்டு ஓடுவீங்க தானே. ஆண்டவர் கேட்பார், அதுக்கு போக முடிஞ்சிச்சு, என் செய்தி கேட்க வர முடியலையா, 5000 ரூபா வச்சுக்க, அதால் பரலோகம் வாங்க முடியுமா பாருன்ட்டு அனுப்பி விட்டுருவார். நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாய் நாம் உணவு பஞ்சத்தின் காலத்தில் இருக்கிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஒன்று சொல்கிறார் பாருங்க, அந்த 6வது வசனத்தில், ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது. என்ன ப்ராஃபஸி பாருங்க, தீர்க்க தரிசனம். இந்த வசனத்தை ஒவ்வொரு முறை சொல்லும் போதுமே எனக்குள்ள ஆவியில் ஒரு உற்சாகம் வரும். எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு கோதுமை தட்டுப்பாடு வரும். எப்போ வரும்? ஒரு கொள்ளை நோய்க்கு அப்புறம் வரும். அந்த கோதுமை எப்படி இருக்கும்? 1 பணத்துக்கு 1 படி கோதுமை விற்கும். அந்த காலகட்டத்தில் எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படாமல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குறைவுபடாமல் கிடைக்கும்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய், கச்சா எண்ணெய்னு சொல்லுவாங்க. ஓபெக், உலகத்தினுடைய ஓபெக்னா ஆயில் ப்ரொடியூசர்ஸ் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் உலகத்தையே தாங்கி பிடிக்குது. இன்றைக்கும் பெட்ரோல் அந்த கச்சா எண்ணெய் நாமினல் விலையில் தான் இருக்குது. ஆனால் விலை ஏறினாலும் இருக்குது. இன்னும் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு ஆயில் இருக்குதாமா, குறையில. கோதுமை குறைஞ்சி போச்சு இல்லை, அரிசி வறட்சி இல்லை, ஆனால் ஆயில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதே ஆயில் தான். வெறும் கச்சா எண்ணெய் மட்டும் இல்லை, இந்த எண்ணெய் மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே சன்ஃப்ளவர் ஆயில், என்ன ஆயில்? அவ்வளோ சன்ஃப்ளவர் இந்தியாவில் இருக்குதா? நீங்கள் எனக்கு சொன்னால் கேட்கவா போகிறீங்க? இருந்துட்டு போட்டோம். அதுவும் இதே மாதிரி கீழேருந்து எடுக்கிற ஆயில் தான். சன்ஃப்ளவரை புழிஞ்சா, ஒரு ஃப்ளவரை புழிஞ்சா கூட இவ்வளோ எண்ணெய் வராது. நீங்கள்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு எப்படியும் 4 கிலோ 3 கிலோ யூஸ் பண்ண மாட்டீங்க. சிக்கன் 65 பொரிச்சு எடுக்கிறீங்க தானே, எப்படி இருந்தாலும் எடுப்பீங்களே. ஒரு 3 கிலோ 4 லிட்டர் 3 லிட்டர் 4 லிட்டர் ஆகும்ல. அப்போ இந்தியா முழுக்க கணக்கு போட்டுங்க, உலகம் முழுக்க போடுங்க, அவ்வளோ சன்ஃப்ளவர் எங்கே இருக்கு? அதுவும் கீழிருந்து எடுக்கிற எண்ணெய் தான். இந்த எண்ணெய் தான் இப்பொழுது உலகத்தின் பொருளாதாரத்தை என்ன செய்து காப்பாற்றிட்டு இருக்கு. இதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கீழேருந்து எடுக்கிறோம்ல எண்ணெய், இந்த எண்ணெய் பூமிக்கடியில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதே 1857 தான். கலிஃபோர்னியாவில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு இப்போ உலகத்தின் நாடுகளுக்கு, எல்லா நாடுகளுக்கும் சப்ளை பண்ணுறது சவுதி அரேபியா, இவங்களாம் பண்ணுறாங்க, மத்திய கிழக்கு. இவங்ககிட்ட என்ன இருக்கிறத கண்டுபிடிச்சதே 1930களில் தான். அதை முதல்ல தோண்டி எடுத்ததே 1946. யோசித்து பாருங்க, 1946 40 தான் எண்ணெயே வருது வெளியே. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, கோதுமை தட்டுப்பாடு இருக்கிற காலத்தில் எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பர்ஃபெக்டான ப்ராஃபஸி பாருங்க. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் வேதமும் உலகத்தில் எங்கும் இல்லை. அது நம்முடைய தேவனும் நம்முடைய வேதமும் மட்டுமே. அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் சந்தோஷப்படணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட மகத்துவத்தின் புக்கை கொடுத்துருக்கிறார் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு, மொத்தம் தட்டுப்படும், உணவு பஞ்சம் வரும், ஆனால் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். அடுத்து அங்கே வசனம் இருக்குது, திராட்சை ரசம், ஒயின். இன்னைக்கு உங்களுக்கு அதை பற்றி சொல்லவே வேண்டாம். பல நாட்டையே ஒயின் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. பொருளாதாரத்துக்கு தேவையானதெல்லாம் எதில் தான் இருக்குது? குடிமகன்கள் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா கடைசி காலத்தில் இது ரெண்டும் ஆண்டவர் சொல்வார், லூக்காலையும் சொல்வார், மத்தேயிலையும் சொல்வார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில் புசித்து குடித்து அப்படிம்பார். இதே லூக்கால சொல்லும் பொழுது பெருந்திண்டியினாலும் குடி வெறியினாலும் பார். இது குடி வெறியின் காலம். இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க குடிவெறியின் காலம். அதை தான் பைபிள் சொல்லுது, எண்ணெயும் திராட்சரசமும். ஆண்டவர் சொன்ன 3வது முத்திரையின் காலம் போய்கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சம், உணவு பஞ்சம் உச்சத்துக்கு போகும்.
இன்னும் ஒரு ட்ரம்ப் போட்டிருக்கிறார் வரி. இது மட்டும் இல்லை, அது இல்லாமல் யுத்தம் ஒன்று ஆரம்பிக்க போகுது. யுத்தம் ஆரம்பிச்சிச்சு, இப்போ இருக்கிறத விட டபுள் மடங்கு ஆகிடும். அரிசி கிடைக்காது, ரேஷன்லேயும் இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கங்கம்பாங்க. வெளிநாட்டிலேருந்து அரிசி இறக்குமதி பண்ணுற அளவுக்கு போகும். பில்கேட்ஸ் அரிசியெல்லாம் கொடுப்பாரு உங்களுக்கு. அவர் கம்ப்யூட்டர் தானே கொடுத்தாரு, அரிசியும் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் உச்சத்துக்கு போகிற காலகட்டத்துக்குள் நாம் இருக்கிறோம். வேதம் சொன்ன 3வது முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த காலத்திலையும், இந்த பஞ்சத்தின் காலத்திலையும் 2 முக்கியமான வேலையை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொரோனாவில் மிஸ் பண்ணிட்டோமா, இப்போ பஞ்சத்தில் அதை பிடிக்கணும். என்ன முக்கியமான விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இப்போ பஞ்சம் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, கண்ணுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கொரோனா வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு நோய் வரப்போகுதுன்னு ஐநா சபை உலக சுகாதார மையம் சொன்னாங்க, பார்த்தீங்கல்ல. இப்போ பஞ்சத்துக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது அவங்க சொன்னது தான். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். இது அஃபீஷியலாக ஐநா வெளியிட்டது. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? 2030க்குள்ள இந்தியாவில் மட்டும் 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 2030னா இது 2025, இன்னொரு 4 வருஷம் தான் இருக்குது. ஏன்னா 30னா 30வது வருஷம் தான் பஞ்சம் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தா தான் 30ல் என்ன வாங்குகிறோம், 9 கோடி பேருக்கு போகும். இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் மட்டும் 9 கோடினா, இவ்வளோ பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச நாடுலே 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதுன்னா ஆப்பிரிக்காவை நினச்சி பாருங்கள். அந்த நாடுகள்லாம் என்ன ஆகும்னு பாருங்கள். எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்க போகிறாங்கன்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. வேதம் சொன்னபடி இப்பொழுது மிக முக்கியமாக பஞ்சத்தின் உச்சத்துக்கு உலகம் போக போகிறது. உச்சம்னா என்ன? முதல்ல பொருள் இருக்கும், விலைவாசி ஏறி இருக்கும். சொன்ன மாதிரி அரிசி 100 ரூபாய்க்கு போயிடும், பருப்பு கிருப்பு எல்லாம் போயிடும், பெட்ரோல் எல்லாம் 100 ரூபாயில் தான் இருக்குது, இன்னும் போகும். இப்படி இருக்கும்போது ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த பொருளை பணக்காரங்க மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பணக்காரங்களுக்கும் பணம் இருக்கும், ஷெல்ஃபில் பொருள் இருக்காது. கொரோனாவில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போடும்போது ஃபஸ்ட்டு போகும்போது பொருள் இருந்துச்சு, இருந்தவங்க எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து போகும்போது பாருங்கள், காசு இருந்துச்சு, ஷெல்ஃபில் என்ன இல்லை, பொருள் இல்லை. அதே மாதிரி நிலைமை தான் வரும். இப்போது பஞ்சத்தின் உச்சத்துக்கு போகும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே இப்போ உங்களுக்கு மைண்டில் ஒன்று தோணும். என்ன தோணும் அப்படின்னு கேட்டால், இந்த பஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த ஆள் வேறு வீடியோ போட்டு காட்டான், ஏற்கனவே இந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி சொல்கிறாப்புல, வாயை வச்சு தொலைக்கிறாப்புல, அப்படி தான் நினச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம் கேட்டிருப்பீங்க எல்லாரும்? ஆமாம், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருந்திருக்கும் இல்லையா? வாலாகாமல் தலையாவாய், பலுகி பெருகுவாய். யாராவது பஞ்சம் வரும்னு சொன்னாங்க? சொல்ல தானே? சரி, நான் சொல்லிட்டு போகிறேன். சரியா? இவர் வேறு அடுத்த வருஷம் வருவேன்றார். இப்போ எத்தனை பேர் இவர் சொல்ல போகிறாங்க தெரில. அந்த ஆலயத்தோடு நிறுத்துங்க. அந்த ஆள் ஒரு நல்ல வார்த்தையும் பேசி தொலைய மாட்டேங்கிறான். ஆக்சுவலாக எல்லோரும் இப்போ எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் தான் அடிக்கடி சொல்வேன், ஒரு பயமுறுத்துகிற ஊழியக்கார மாதிரி நாக்கி வச்சுருக்காங்க. ஒருத்தர் போடுறாரு கமெண்ட்டில், எங்கள் வீடியோ வரும்போது அவர் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுறார், ஆண்டவரே இந்த நாள்லையாவது இந்த ஆள் நல்லபடியாக பேசட்டும்பா அப்படின்னு வர்ற. அதாவது எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் செட் போயிடுச்சுன்னா, நடக்கிறது நடக்கட்டும், ஆனால் கேட்குறது சந்தோஷமாக இருக்கணும், காதுக்கு இனிய பிரசங்கம் வரணும், உண்மையை சொல்லிடாதீங்க, சத்தியத்தை சொல்லிடாதீங்க. நம்மக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்? சாவே வராது, நல்லபடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அடுத்த வாரம் வரும். ஆனால் அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாதான்? அதை சொல்லக்கூடாது, மனிதாபிமானம் கிடையாதுங்கன்றாங்க. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது, நீ போய் சொல்லு, அவங்ககிட்ட போய் சொல்லுங்கிறாரு. தேவாலயத்தை ஒருத்தர் இடிக்க வரப்போகிறான், போய் எரேமியா கிட்ட சொல்கிறார், போய் சொல்லு. அவர் இடத்துல எசேக்கியேல்கிட்ட சொல்கிறார், போய் சொல்லு.
அதை சொல்லிட்டு வேற சொல்லுவார். அவன் கேட்க மாட்டான், ஆனாலும் சொல்லும்பார். அது கேட்காது, வணங்கா கழுத்துள்ள ஜனம் கேட்காது, ஆனாலும் போய் சொல்லு. ஸோ பைபிள் வந்து உண்மையை சொல்ல விரும்புது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, என்ன தீர்க்க தரிசனம் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. பைபிளில் சொல்லியிருக்கிற காரியம் இதுதான் நடக்க போகுது. இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி வரப்போகிறது நிச்சயம் தெரிஞ்சு போச்சு, இப்போவே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்டாக் போட்டுருவோம், எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், பரணி மேலே ஒரு 2 மூட்டை அரிசி, ஒரு 2 மூட்டை உளுந்து, தோரம்பருப்பு, ஆயில் எல்லாத்தையும் மேலே வைப்போம். ஒரு வேளை வந்தால் பார்த்துக்கலாம், ஒன்றும் என்ன ஆக போகுது, இந்த ஆள் சொல்லியிருக்கிறானே எதுக்கு வம்பு அப்படின்னு யோசிக்கிற ஒரு குரூப் இருக்கும். கண்டிப்பாக போகும்போதே வீட்டுக்கார்ட்ட சொல்லிகிட்டே போவாங்க, எப்பா எதுக்கும் 2 மூட்டை வாங்கிடுவோமாப்பா, பிரதர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கவனிங்க, அப்படி வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னொரு வசனம் நடக்கும். என்ன வசனம்னா, சேர்த்து வைக்காதே, சேர்த்து வைத்தால் அவைகளை திருடனும் பூச்சும் அரித்து போகும். இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று அதை சொல்லு, இல்லை இதையாவது சொல்லு, ஏதாவது ஒரு பக்கம் எங்களை போக விடு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவனிங்க, திருப்பி திருப்பி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இது எல்லாம் வெளியே தான் சம்பவிக்குமே ஒழிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளும் கர்த்தர் அதை அனுமதி கொடுக்கவே மாட்டார். எல்லா நாளும் தேவ பிள்ளைகளை அவர் பறந்து காக்கிற பட்சியை போலத்தான் பாதுகாப்பார். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வரட்டும், ஆனால் எலியா இருக்க வீட்டுக்குள் பஞ்சம் வராது. அது குதிரைக்கு புல்லே கிடைக்காது, ஆனால் அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. எப்படின்லாம் கேட்கக்கூடாது, அவ்வளோதான், வரும். ஏங்க ராஜா வீட்டிலேயே சாப்பாடு இல்லையா, ஆனால் நமக்கு காக்கா கொண்டு வரும். எங்கிருந்து வரும், எப்படி வரும்லாம் தெரியாது, ஆனால் வரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், இது உலகத்தில் வரக்கூடிய பஞ்சம். உங்களுக்கும் எனக்கும் போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, யாருக்குமே சாப்பாடு கிடைக்காத காலத்தில் கேரித்தாற்றங்கரையில் வச்சு ஆண்டவர் காக்கா வச்சு போஷித்தார். ஒரு நாள் வந்தது, காக்காவே பறக்க முடியாத அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொன்னார், எழுந்திருச்சு விதவின் வீட்டுக்கு போ, அங்கே சாரிபாத்தில் உனக்கு ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கிறேன், அங்கே போனார். இப்போ அங்கே போனார். ஒரு நாள் வந்தது, விதவின் வீடும் இல்லை, காக்காவும் இல்லை, வனாந்தரத்துக்கு போயிட்டார், சூரச்செடிக்கு கீழே. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வீடும் இல்லை, காக்காவும் இல்லை, ஆனாலும் உன்னை நான் பசியிலே பஞ்சத்தில் விட மாட்டேன். பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் அதை காக்கலாம். ஒரு கூட்டம் சொல்லும், ஐயோ நமக்கு ஞானமாக நடந்துக்க வேண்டாமா, உங்கள் ஞானத்தை தூக்கி தயவு செய்து குப்பை தொட்டியில் போடுங்க, நீங்கள் தேவ ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்க. இந்த ஞானத்தை யூஸ் பண்ணி தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறிய. யோசித்து போய் மாட்டுவான் நம்மால். ஜபத்தோடு கொண்டு போய் வெளிநாட்டில் ஒருத்தங்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான்னு பணத்தை கொடுப்பாங்க, ஓடி போயிடுவான். ஜபத்தோடு தான் கொடுத்த ஆண்டவர் சொல்லுவார், இங்கேயே வேலை பாருன்னு. கேட்க மாட்டாங்க. அமெரிக்காவில் பார்த்தா தான் வேலை. அன்றைக்கி பார்த்து நியூஸ் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எப்படி யோசிச்சுருப்பாங்கன்னு. ஒரு ஆள் சொல்கிறாரு, அமெரிக்காவிலேருந்து விலங்கோட கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவரை போய் டிவியில் பேட்டி எடுக்கும்போது சொல்கிறாரு, அமெரிக்கா போகிறதுக்கு 42 லட்சம் செலவு பண்ணேன். அதுவும் ஊர் ஊராக போய் கஷ்டப்பட்டு போயிருக்கிறார். இந்த 42 லட்சத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடைக்கண்ணியை வச்சு பொழைச்சிருக்கலாமா இல்லையா? அந்த 42 லட்சத்தை இங்கே பொழைச்சிருக்கலாம் இல்லை? அந்த 42 லட்சத்தை இங்கே நம்மள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் அழகாக பெரிய அழகாக எத்தனையோ ஐடியா வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு 42 லட்சம் செலவு பண்ணி விலங்கோட வரணுமா? கேட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐடியா பண்ணி போனேன்பா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் வீட்டுக்குள்ளே எலியா இருந்தால் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. எலியா வரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் இல்லை, இருந்தது ஒரே ஒரு அப்பந்தான். எலியா உள்ளே வந்தார், மாவும் எண்ணெயும் குறைவுபடலை. அதே தான் இப்போவும் நீங்கள் செய்யணும். உங்கள் வீட்டுக்குள் தேவன் உலாவுகிறவராக இருக்க வேண்டும். அதை மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் எந்த குறையும் வராமல் பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வீட்டுக்குள்ளே டிவி இருந்துச்சு, டிவியில் சீரியல் ஓடிச்சு, டிவியில் சினிமா ஓடிச்சு, டிவிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ் ஓடிச்சுன்னா கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் பாளையத்துக்குள் உலாவும் போது அவர் அருவருப்பானவைகளை கண்டார், வெளியே போயிடுவார். புறமே போகிற தேவன். வீட்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்து எல்லா சேட்டையும் பண்ணுவீங்க,
கர்த்தரும் போஷிக்கணும்னா அது நடக்காது. இப்போவும் சொல்கிறேன், இந்த பஞ்சத்தில் தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேவனை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கும் தேவனை தேடாதவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்ட போகிறார். ஆண்டவர் செய்வார். அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கிறவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. கர்த்தர் கைவிட மாட்டார். பஞ்சகாலம் வருது, அதனால் அதை செய்வோம் இதை செய்வோம் இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், இதை விட பஞ்சம் வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எந்த வந்தாலும் வசனம் தெளிவாக சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா நம்மை பறந்து காக்கிற நிழல் ஒன்று இருக்கிறது. அந்த நிழல் கர்த்தர் என்கிறதான நிழல். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் உங்களை போஷிக்க போகிறார், ஆனால் நிறைவாய் போஷிப்பார். கரெக்டாலாம் கொடுக்க மாட்டார். நம்ம ஆண்டவர் எப்போ கொடுத்தாலும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். அங்கே அப்பமும் 5000 பேருக்கு அப்பமும் மீன் கொடுத்தாரல்ல, மிச்சம் 12 கூடை நிறைய எடுக்கும்படி தான் கொடுத்தார். 4000 பேருக்கு கொடுத்தாரல்ல, அப்பவும் 7 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் எப்போவுமே அவருடைய கை குறுகவே இல்லை, நிறைய தான் கொடுப்பார். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு அப்படி தான் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆனால் எதுக்கு தெரியுமா? எதுக்கு எக்ஸஸ்? நீங்கள் நினச்சிக்கூடாது ஆண்டவர் நம்மளை நாளைக்கு கொடுத்துருக்கிறாருன்னு. ஒரு நாளும் கர்த்தர் நாளைக்கு தரவே மாட்டார். நாளை தினம் குறித்து கவலைப்படாதேம்பார். கர்த்தர் எதுக்கு உங்களுக்கு நிறையா தரப்போகிறார் தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டது போக ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும்படி தான் கர்த்தர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தருகிறார். ஆண்டவருக்கு கணக்கு நல்லா தெரியும், 4 பேர் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு. அதை கொடுக்காம ஏன் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 4 பேருக்கு இருக்கிற மாதிரி தராருன்னா, மிச்ச மீதியை ஃப்ரிட்ஜில் போட்டு பூட்டி வார கணக்காக சுடு பண்ணி சாப்பிட்றதுக்கு இல்லை. சில ஆட்கள்லாம் எதையும் யாருக்கும் கொடுக்குற எண்ணமே வராது. அப்படியே மிக்சியில் அதை ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுவிட்டு வச்சது கூட தெரியாமல் ஒரு வாரம் கழித்து ஃப்ரிட்ஜை திறந்துட்டு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது எப்போ வச்சோம் உள்ள நம்ம, இது என்ன அது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் யாருக்கும் கொடுக்குற மனசு மட்டும் வரவே வராது. அது கடைசியில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை கொண்டு போய் உள்ளே தான் தூக்கி போடும். படுக்க போகும்போது இருக்கிற முக்கியமான வேலையில் ஒன்று எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சா, இதை செக் பண்ணுறது, கேஸ் மூடியாச்சா, கதவு மூடியாச்சா, அதில் ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சாச்சா. எங்கள் அம்மா காலத்துலலாம் மிச்ச மீதி இருந்தால் நைட்டில் யாராவது சாப்பாடு இல்லாமல் வருவாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நைட்டு பாத்திரத்தை கழுவிட்டு படுக்கிறதுங்கிறது ஒரு வேலை. நம்ம ஊரில் படுக்கும் போது பாத்திரத்தை கழுவிடுவாங்க. இதெல்லாம் பாத்திரத்தெல்லாம் கழுவுறதே இல்லை. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மலை போல் குமிந்திருக்கும். நான் உங்களை சொல்ல, நீங்கள் தங்கம். மிச்ச மீதியை யார்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு கொடுத்துருக்குறாரு. சாப்பிட முடியலன்னு தானே இருக்குது. அதை ஏன் ஏழை ஏழைங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சோதோமை பற்றி உங்களுக்கு வேதம் சொல்லுது. அங்கே நமக்கு தெரிஞ்சிருக்கு பாவம் உச்சத்தில் இருந்துச்சு. ஆனால் அதில் இன்னொரு பாவம் இருந்துச்சாமா. ஆண்டவர் எசேக்கியேல் புஸ்தகத்தில் எழுதும்போது சொல்லுவார், சோதோமின் பாவம் என்னன்னு. அதில் எழுதும் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆகார திரட்சி இருந்துச்சான், எளியோரை பலப்படுத்தாமைன்னு இருக்கும். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலையாமா. உங்கள்கிட்ட ஏன் நிறைய கர்த்தர் கொடுக்குறார் தெரியுமா? உங்களுக்கு, உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் பேர பிள்ளைக்கு, பிள்ளைகளின் பிள்ளைக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இல்லை. எவ்வளோ இருந்தாலும் சிலருக்குலாம் கொடுக்குற மனசே வராது. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், இறக்கிற கிணறு சுரக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க, கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுவும் கர்த்தருக்கு பிடிச்சமானது ஏழைகளுக்கு கொடுப்பது, இல்லாதவனுக்கு கொடுப்பது. சிலர்லாம் இருக்கிறாங்க, இருக்கிறவனுக்கு கொடுப்பாங்க. யாராவது கல்யாணம்னா போய் அவங்ககிட்ட மொய் எழுதுறது 5000 ரூபாய். அப்புறம் எதுக்கு 5000 எழுதுனீங்க? அப்போ தான் அவன் நமக்கு 5000 எழுதுவான். அவன் ஒருவேளை 4000 எழுதிட்டானா ஃபோன் பண்ணி திட்டுறது, 5000 உனக்கு நான் எழுதுனேன், நீ 4000 எழுதியிருக்க. நம்ம எழுதுறத யாருக்குன்னா திருப்பி நம்மளை எவன் நல்லா கவனிப்பான்னு பார்த்து. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி எழுதுனீங்கன்னா உங்கள் பலனை அடைந்து தீர்த்து விட்டீர்கள். உங்களுக்கு திருப்பி செய்ய முடியாதவனுக்கு செய்யுங்க, அதன் பலன் பரலோகத்தில் இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். உங்கள் வீட்டு வாசலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, கஷ்டப்படுறவங்க, விசுவாசி மட்டும் இல்லை, ஏன்னா பஞ்சம் பசி என்பது எல்லாருக்கும் பொது. ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் தருவாய். உங்கள் மாவு பிசைகிற தொட்டி நிறைவாய் இருக்கும், எண்ணெய் நிரம்பி வழியும். கர்த்தர் உங்களுக்கு அந்த அளவுக்கு தருவார். ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் தருவார். ஆனால் ஒன்று, அது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்களுக்காக. இதுதான் நீங்கள் செய்ய போகிற ஊழியம். என்ன ஊழியம்? இயேசுவே சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். அவங்க கேட்குறான், எப்போ கொடுத்தோம்? ஏழையாக இருந்த, எளியவனாக இருந்த இவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இது நீங்கள் பண்ண போகிற மிகப்பெரிய ஊழியம். என்ன ஊழியம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? உலகமே பஞ்சத்தில் இருக்குது. இப்படி ஜிம்பாபேலையும் ஜாம்பியான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கேயும்
அரசாங்கத்தாலேயே ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலையா. அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் காட்டில் இருக்கிற மிருகங்களை அடித்து சாப்பிடுங்க. தெரியும், படிச்சிங்களா அந்த நியூஸு? படிக்கலையா? இங்கே அவங்க சொல்லிட்டாங்களா, எங்களால் உங்களுக்கு சாப்பாடு போட முடியல. என்ன சொல்றாங்க பாருங்க. Police have begun the process of culling over 700 wildlife animals including elephants in Namibian authorities have begun the process of culling over 700 wildlife animals including elephants in order to cope with the growing hunger in the region. For the past few months, global humanitarian organizations have raised alarm over the growing hunger crisis in parts. அந்த அம்மா பேசுறது மட்டும் மியூட் பண்ண முடியுமா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசாங்கமே சொல்லிருச்சு 700 மிருகங்களை என்ன செஞ்சிருங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு. காரணம் என்னென்னா, அரசாங்கத்தால் சாப்பாடு கொடுக்க முடியல, ஜனங்களுக்கு முடியல. இப்படி ஒரு உலகளாவிய பஞ்சம் வரும்போது, கவனிங்கள், உலகளாவிய பஞ்சம் வரும்போது நீங்கள் ஒருத்தனுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? அரசாங்கத்தாலேயே கொடுக்க முடியல, இந்த கஷ்டத்தில் தனக்குண்டானவைகள்லேருந்து கொஞ்சத்தை கொண்டு வந்து இவன் கொடுக்குறானே, இவனே இவ்வளவு அன்புள்ளவனாக இருப்பானால் இவனுடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பார், இந்த சுபாவத்தை அவனுக்கு கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பார்னு உங்கள் மூலமாக அவன் தேவனை பார்க்க போறாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? உங்க மூலமா கர்த்தர் வெளிப்பட போகிறார். உண்மையா செய்யணும். சிலர்லாம் அந்த பெருமைக்கு செய்வாங்க, செஞ்சுட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. இன்று 10 பேருக்கு நாங்கள் உணவளித்தோம், என் மனைவி 3 பேருக்கு, நான் 3 பேருக்கு, என் மகள் 2 பேருக்கு, என் மகன் 2 பேருக்கு. இது ஒரு பொழப்பு. இதை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு பெருமை ஃபேஸ்புக்கில் எடுத்து போகிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம், உன் பலன் தீர்ந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மை முத்தமாய் செய்யுங்கள். நீங்கள் செய்ய போகிற ஊழியம் இதுதான். இப்போ அவனுக்கு தேவை வரும்பொழுது, அந்த தேவை நீங்கள் சந்திக்கும் பொழுது, நீங்கள் அவனுக்கு சுவிசேஷத்தை உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள போகிறார். சுவிசேஷத்தில் ரொம்ப முக்கியமான சுவிசேஷம் என்ன தெரியுமா? நீங்கள் நிருபமாக வாழ்வது, நீங்கள் சாட்சியாய் நிற்பது. உங்களை பார்த்து அவன் இயேசுவை தெரிந்து கொள்ள போகிறான். அல்லேலூயா. பஞ்சகாலம் வருகிறது. அடுத்த வருஷம், இந்த வருஷத்திலிருந்து இன்னும் உச்சத்துக்கு தான் போகும். இதை ஒட்டி ஒரு பெரிய யுத்தம் ஒன்று வரும், 3ஆம் உலக யுத்தம். அதான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய யுத்தமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுது லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன வருமா? ஒரு மீட்பு வரப்போது. நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்முடைய மீட்பு மிக சமீபமாக இருக்கிறது. உம்முடைய வருகைக்கு அடையாளங்களை கேட்டபோது அந்த வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைக்கிரமமாய் நடக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது, ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வருகையில் நான் போகணும். வருகை வரப்போது தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் அந்த வருகையில் போகணும். அவர் வாசப்படியில் தான் நிற்கிறார். எப்போ வேணாலும் நோவா உள்ளே விட்டு கதவை அடைச்சிருவார். அதே மாதிரி உங்களை என்னையும் ஒரு நிமிஷத்தில் மறுரூமாக்கி கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ நான் இந்த வருகையில் போகணும். என்ன செய்யணும்? ஒரு 7 காரியங்கள் இருக்கு. அதை மட்டும் 7 நிமிஷத்தில் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உடைய ரத்தத்தால் என்னை கழுவும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை நீங்கள் உண்மையாக சொன்னீங்கன்னா இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதான் ஃபஸ்ட்டு. நான்லாம் 2 தலைமுறை 3 தலைமுறை கிறிஸ்டின் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிறேன், நான் கூட ரட்சிக்க பண்ணுமா? நீங்கள் நிதானித்து பாவம் செய்கிற வயசு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ரட்சிப்பு அவசியம். ஏன்னா வசனம் சொல்லுது, தாயின் கருவில் உருவாகும் போதே எப்படி உருவாகிறோமா? பாவத்தில் உருவாகிறோம். அதனால் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். இந்த ஞானசானத்தை அல்லாமல் வேறு ஞானசானம் பைபிளில் இல்லை. சிலர் கேட்பாங்க, ஞானசானம் எடுக்கணுமா? கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். பழைய மனுஷன் மரித்து போனான், புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறான்றதை நீங்கள் அடையாளப்படுத்துறது தான் ஞானசானம். இதை எப்போ எடுக்கணும்? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின்
எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற. அப்போ எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். சின்ன வயசில் எடுத்தோம், தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, குழந்தைகளை கொடுத்தாங்க. அதனால தான் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இந்த அறிவு வந்து விசுவாசித்து இயேசுவே மெய்யான தேவன், தேவனுடைய குமாரன் என்பதை அறிக்கை செய்து நீங்கள் எடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? எடுக்காவிட்டால் வருகையில் போக முடியாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க. ஸோ ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா வருகை மிக சமீபம். கொரோனா நேரத்துக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் பேர் அசட்டை பண்ணாங்க. ஒருத்தர்லாம் என்கிட்ட சொன்னார், எருசலேமில் போய் தான் நான் எடுப்பேன், இங்கெல்லாம் எடுக்க மாட்டேன்னார். காலம் வந்தது, லாக்டவுன் போச்சு, எல்லா பக்கமும் மரணம். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டார், இப்போ ஏதாவது ஞானஸ்நானம் எடுக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டார். நான் கொண்டேன், எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ அர்ஜென்ட்டாக எடுக்கணுன்றீங்க? இல்லை பிரதர், பக்கத்து வீட்டில் நேற்று ஒருத்தர் போயிட்டார், எதிர் வீட்டில் ஒருத்தர் போயிட்டார், எதுக்கும் ஞானஸ்நானத்தை எடுத்துடலான்னு பார்க்குறேன்னாரு. நான் சொன்னேன், இப்போ எடுக்க முடியாது, சர்ச்செல்லாம் மூடி இருக்குன்னு. என்ன பிரதர் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க, ஏதாவது ஒன்று பார்த்து கொடுங்களேன் அப்படின்னாரு. இல்லை வாய்ப்பு இல்லை. அப்போ நான் என்ன தான் பண்ணணுன்னாரு. சபை திறக்கிற வரைக்கும் சாகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். சபை திறந்து தண்ணியை வச்சுக்கிட்டு எத்தனை பாஸ்டர் தலை இருக்குதான்னு தேடினாங்க. அசட்டை முடியாது. கர்த்தர் எங்கிட்ட நேராக பேசினா தான் வரும். இவர்கிட்ட வேற நேராக வந்து சொல்லுவாங்க. அவர் தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதை கேட்டு பவுல்லேருந்து பேதுலேருந்து அத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ஏசுநாதரே ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு. இவருக்கு தனியாக வந்து சொல்லணுமாம்மா. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஞானஸ்நானம் எடுக்காமல் வருகையில் போகவே முடியாது. மூன்றாவது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு யாராவது சொல்லுவாங்க. பெற்றுக்கொண்ட நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையின் மூத்த போதகர், அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்க போகிறவர். ஆவியானவர் உள்ள சபையில் தான் இந்த மாதிரி சத்தியங்கள் கிடைக்கும். ஆவி இல்லாத இடத்துல சத்தியம் இருக்காது. பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நாலாவது, அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடுள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு, வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா என்ன அர்த்தங்க? உலகத்துக்கே போகக்கூடாதா? அதல்ல. நீங்கள் உலகத்தாராக இருக்கணும், ஆனால் உலகத்தாராக இருக்கக்கூடாது. உலகத்தில் போகிறோம், வேலை செய்கிறோம், படிக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் அவர்களுடைய காரியங்கள் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. உங்களுக்குள்ளே மட்டும் இல்லை, சபைக்குள்ளேயும் வரக்கூடாது. இன்றைக்கி கடைசி காலத்தில் சபை எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி உலகத்தார் பண்ணுறதெல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் அதை பற்றி தான் பார்த்தோம். உலகத்தார் பண்ணுற எல்லாம் இங்கே இருக்குது. அங்கே இருக்கக்கூடியதான பணப்பெருமை, ஜாதி பெருமை, அங்கே இருக்கக்கூடியதான அரசியல், அங்கே இருக்கக்கூடியதான சினிமாக்காரன் ஆட்டம், அங்கே இருக்கக்கூடியதான ஆடம்பரம் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ இன்னொன்று பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இன்னும் ஒரு சில சபைகள் மட்டும் ஆண்டவர் சொல்வார், பின்பறிப்புக்கென்று கொஞ்சம் பழங்களை விட்டு வைத்தேன்னு. அந்த மாதிரி கொஞ்சம் சபைகள் தான் சத்தியத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஆடம்பரமாக இருக்கிறது தான் சர்ச்சினே ஆகிப்போச்சு. கிராண்டாக இருந்தால் தான் சர்ச்சு. சத்தியத்தில் பேசுகிறவனுக்கு சர்ச் இல்லை. நல்ல சத்தியம் பேசுகிற ஊழியக்காரனை பார்த்தா அவங்க சொல்கிற வார்த்தை, பாவங்க அவர் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி சொல்கிறான். அவர் பாவங்க, சத்தியம்னு பேசி 2 வீலர் தான் வச்சுருக்கிறாரு. நானும் சொல்கிறேன், பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கிறாருன்னு. அனுசரித்து போ. யாரை அனுசரித்து போக? யார் அனுசரித்து போக? எலியா ஏசபேலை அனுசரித்து போயிருந்தால் பிரச்சனையே இல்லையே. ஆமாம் தானே? ஏசுநாதர் வந்து பரிசேயரை அனுசரித்து போயிருந்தால் பிரச்சனையே இல்லையே. யோவான் ஸ்நானகன் ஏரோதியாவை அனுசரிச்சிருந்தால் பிரச்சனையே இல்லையே. இவங்களோட சேர்ந்து நம்மளையும் நரகத்துக்கு போகிறதுக்கா? சத்தியத்தில் நில்லுங்க, பயப்படாதீங்க. இவங்களுக்கு முன்னாடி வேணா நம்ம பார்க்கறதுக்கு இப்படி இருப்போம், வித்தியாசமாக தோணுவோம். ஒரு நாள் வரும், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக கர்த்தர் அறிக்கை பண்ணுவார். அதுதான் சாட்சி. இவனுக்கு முன்னாடி சாட்சி வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ திட்டுவான், அடுத்த வருஷம் புகழுவான், அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பி திட்டுவான். சீமைக்கு பேரன் இவன்லாம். இவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியதுங்க. அண்ணே உங்களை மாதிரி இருக்காம்பா, அடுத்த வருஷம் அந்த ஆள் கிடக்கிறான் பைத்தியக்காரன்பா. அதனால் எந்த வகையிலும் நம்பாதீங்க. அதனால் யாரையும் உதாசீனமும் படுத்தாதீங்க. நான் சொல்கிறது, நமக்கு சாட்சி கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறார்.
அவருக்காக தான் வாழணும். சபை வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவன் புகழ்றான் புகழல அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், தம்பி நீ இப்படிலாம் பேசினா ஒரு பையிலும் ஆஃபரிங் கொடுக்க மாட்டான், அதனால் நீ கொஞ்சம் பார்த்து பேசுனார். ஆவியானவர் சொன்னார், அவன் பேச்ச கேட்காதன்னார். எதுக்கு ஆஃபரிங்காக ஊழியத்துக்கு வந்தோம்? வந்தது ஆண்டவருக்காக, அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு. பரலோகம் கொடுக்காதியா இவங்க கொடுத்துட போகிறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் இவரை சொல்லலை, தப்பாக எடுத்துக்க போறியா? இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு எனக்கு எவ்வளோ கொடுக்கணும் அவனுக்கு தெரியாது. ஒரு தடவை திடீர்னு எடுத்து நிறையா கொடுத்துருவாங்க, சில இடத்துல குறைவாக கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு என்ன கொடுக்க என்பது பரலோகத்துக்கு நல்லா தெரியும். ஏற்ற நேரத்தில் சகாயத்தை அருளுகிற தேவன் அவர். அதனால் உலகத்துக்காக வாழாதீங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. சத்தியத்தில் நில்லுங்க. கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்போம், தேவனுக்கு முன்பாக நிற்போம். அல்லேலூயா. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது இங்கிருந்து ஒன்றையும் கொண்டு போக மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் மரணம் முந்தினாலும் சரி வருகை முந்தினாலும் சரி எதுவும் உங்கள் கூட வராது. ஆனால் ஒன்று கண்டிப்பாக வரும், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா வரும். உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் கர்த்தர் வைத்திருப்பார். எவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்லுங்கள். அவன் ரட்சிக்கப்படுறான் படலைங்கிறது 2வது, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உங்கள் வேலை தண்ணி மேலே விதை போடுறது, அதை முளைய செய்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் விளைய பண்ணுவார். அவருக்கு தெரியும். நீங்கள் நட்டுட்டு போயிட்டே இருங்க. நீர் பாய்ச்சத்துக்கு யாரையாவது வச்சிருப்பார். நீங்களே கணக்கு பண்ணி நியாயத்திற்கு பண்ணாதீங்க. உங்கள் அக்காக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டீங்களா, அவங்களாம் திமிர் பிடிச்சவங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. இவங்க பெரிய திமிர் இல்லாதவங்க. ஒரு காலத்தில் நம்மளே ரொம்ப திமிர் பிடிச்சவங்க தான். நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லும் போது கேட்க மாட்டான்னு தோணுச்சு, இவன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு தோணுச்சுன்னா கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, உலகத்தில் எவன் வேணாலும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுங்கள். நான் அப்படி தான் நினச்சிப்பேன். நம்மளையே கர்த்தர் ரட்சித்துட்டாரு, அவங்க ரட்சிக்க மாட்டாரா? நம்ம யாருங்கிறது தான் நமக்கு நல்லா தெரியுமே. நம்மளெல்லாம் ஆண்டவர் கொண்டாந்துட்டாருன்னா அவனெல்லாம் ஈஸியாக கொண்டாந்துருவார். உங்கள் வேலை சுவிசேஷம் சொல்கிறது. சொல்லுங்கள். 2 தான் நடக்கும். 1 திட்டுவான், இதுக்கு மேலே என்கிட்ட சொல்லாதம்மா விட்டுருங்க, அவனுக்கு ஜோம் பண்ணிட்டு விட்டுருங்க. இல்லையா அதை ஏற்றுக்கொள்வான், அவன் உங்கள் கணக்கிலே பரலோகத்துக்கு வந்துடுவான். ஆண்டவருக்காக ஒரு திட்டு வாங்கிறதுக்கு என்ன கஷ்டம்? சுவிசேஷத்தை அறிவித்தது உங்களுடைய கடமை. அதனால் டெய்லி என்ன செய்யுங்க, ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லுங்கள். ஒரே ஒருத்தருக்காவது. அந்த ஒருத்தர் உங்களை அறியாமலேயே உங்கள் கணக்கிலே பரலோகத்திலே வருவார். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ இன்றைக்கி 2 நாள் செய்தி கேட்டோம், இதோட வருகையை பற்றின செய்தி அடுத்த வருஷம் அவர் கூப்பிடுவார் பார்த்துக்கலாம்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி. இன்னிலிருந்து படுக்க போகும்போது, ஆண்டவரே உங்களுடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது உங்கள் இருதயத்தில் உங்கள் ரத்தத்தில் ஊறிடணும். வரலாற்றுக்கு போகணும், எப்போ வந்தாலும் போகணும். பவுல் அதான் சொல்வார், நான் விட்டிங்கன்னா போயிடுவேன் பாரு, நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனம், அதனால் இருக்கிறேன், இல்லைன்னா விட்டிங்கன்னா போயிடுவேன் பாரு. அந்த பரலோகத்தை பற்றின வாஞ்சை வந்துடணும், வருகையை பற்றின வாஞ்சை. 7வது, கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை. இந்த 6லும் கடைசி வரைக்கும் நீங்கள் நின்றீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லாரும்? எல்லாம் கண்களை மூடுவோம். சரியாக இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் நான் முடிச்சுடுவேன். ஒரே ஒரு காரியம், எல்லா கண்களை மூடுவோம். யாரும் இப்போ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். சரியாக இன்னொரு 3லேருந்து 5 நிமிஷம் நான் முடிச்சுடுவேன். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகையில் நீங்கள் போவீங்களா, எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏதாவது அதுக்கான தடை இருக்குதுன்னா அது உங்களுக்கும் தெரியும். யாரும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நீ என்னென்ன பாவம் சொல்கிறேன் செய்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். உங்கள் மனசாட்சி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது, அதுக்கு தெரியும். இந்த வருகையில் போகிறதுக்கு, ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு, பரலோகத்துக்கு போகிறதுக்கு எது தடை? மாம்சமா, ஆத்மாவா, ஆவியா, எதுக்குள்ளே இன்னும் பலகீனம் இருக்குது? இன்னும் உங்கள் மாம்சம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருக்குதா? உங்கள் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்குதா?
உங்கள் ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்குது, இல்லை அணைஞ்சு போயிருக்குதா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்படி உங்களுக்கே சில காரியங்கள் தெரியுமானால் இதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற நேரம் இந்த ஒரு நிமிஷம். அதுக்கு தான் அமைதியாக ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே இன்னும் வருகையில் போகிறதுக்கு எது தடைன்னு. இந்த நேரத்தில் எல்லா கண்களையும் மூடியிருப்போம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை, தெரியாது, எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், அல்லது எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்காமல் இருந்தேன். கர்த்தர் இன்றைக்கி எனக்கு பேசியிருக்கிறாரு, நான் வருகையில் போகணும், தண்ணியில் மூழ்கி நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும், ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நல்ல கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும். மற்றவங்கள கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? 1 2 3 4 5 பேர் இருக்காங்க, வேறு யார் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க. ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய சபையிலேருந்து வந்து உங்கள் சபையில் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுப்பாங்கன்னா அங்கே போயிடுங்க. கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க அங்கே போயிடுங்க. உங்கள் சபையில் தரமாட்டாங்க, எங்கள் சபையில் மூழ்கி ஞானஸ்நானம்லாம் கிடையாது அப்படின்றவங்க முடிஞ்ச உடனே இங்கே வந்து இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போங்க. அவங்க எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரு ஆவிக்குரிய சபையிலேருந்து வந்திருந்து உங்கள் போதகர் உங்களுக்கு தருவார்னா நீங்கள் அவர்கிட்ட போயே எடுத்துக்கொள்ளலாம். கரங்களை கீழே போடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது கடைசியாக இந்த 2 நாட்களும் கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். அவருடைய வருகையில் போகணும், குடும்பமாக போகணும், கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்க விரும்பவில்லை. இந்த கடைசி வாய்ப்பை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஒரு இமைப்பொழுதை, ஒரு நிமிஷத்தை, அந்த கர்த்தர் கொண்டு போகிற அந்த தருணத்தை நான் இழக்க விரும்பலை. ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் வருகையில் போகணும் அப்படின்னு பிரயாசப்படுறவங்க, ஆயத்தப்படுறவங்கெல்லாம் அவங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன். 2 நாட்களும் கர்த்தர் நீர் பேசி இருக்கிறீர். திரளாய் ஜனங்க வந்திருக்கிறாங்கப்பா, மேலையும் கீழையுமா உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த கூட்டம் உமக்கு சித்தமானால் அப்படியே வருகையிலும் வர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இங்கே வந்தவங்களில் ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவங்களா இராதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ வஞ்சியாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஞானஸ்நானத்துக்காக ஒப்பு கொடுத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் கரங்களை உயர்த்தினாங்க. ஆண்டவரே, சீக்கிரத்தில் அவர்களை எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வழிவாசல்களை திறந்து கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் கனப்படுத்துவீராகப்பா. இந்த கூட்டத்தை நடத்தின ஊழியக்காரருக்காக, ஆண்டவரே, அவரை நம்பி கொடுத்திருக்கிற சபைக்காக, ஊழியத்திற்காக, இத்தனை ஆண்டு காலம் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர் என்று நின்று நடத்தினதுக்காக கர்த்தர் அவரை ஆசீர்வதிங்கப்பா. அவரையும் அவர் ஊழியத்தையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் வரும் அளவும் இந்த சத்தியத்தை சத்தியமாக ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, அவர்கள் சுற்றிலும் வேலி அடைங்கப்பா. இங்கே வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் சபையும் ஆயத்தப்படுவதாக, அவர்கள் சபையும் உமக்கு முன்பாக நிற்பதாக. கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் அத்தனை பேரையும் பத்திரமாய் கொண்டு வந்து சமூகத்தில் சேர்க்க, ஒரு ஆடு கூட காணாமல் போகாதபடி கொடுக்கப்பட்ட அத்தனையும் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதிங்கப்பா. வந்த ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அத்தனை பேரும் ஆண்டவரே சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.